Praise be to the wonderful name of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Thank the Lord for the first day of yet another week that He has so graciously added to our lives. நம்முடைய வாழ்க்கைக்கு நேராய் தேவன் அனுமதித்த மீண்டும் ஒரு புதிய வாரத்தின் முதல் நாளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். As most all of you know, during the weekends we are talking on a series called The Purpose of God in the Life of a Believer. உங்களில் அநேக பேர் அறிந்திருக்கிறபடி வாரத்தின் இறுதி நாட்களாகிய இந்த நாளிலே நாம் தியானிக்கிற வேத வசனத்தின் தலைப்பானது ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நோக்கம் தீர்மானம் என்னது என்பதாகும். And by the mercies of God we'll look at yet another message that is related to that series. அந்த தொடர் போதனையின் தொடர்ச்சியாக இந்த நாளிலும் ஆண்டவருடைய கிருபையினாலே இன்னொரு செய்தியை பார்க்க இருக்கிறோம். I'd like to begin by reading 2 or 3 different portions of scriptures. இரண்டு மூன்று வித்தியாசப்பட்ட வேத பகுதிகளை வாசிப்பதன் மூலமாக நான் ஆரம்பிக்க இருக்கிறேன். First of all, let us turn to the book of Isaiah, chapter number 55 and verse number 2. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55வது அதிகாரம் 2ஆம் வசனம். Secondly, let us go to the book of Matthew, chapter number 6, beginning from verse number 19 to verse number 21. மத்தேயு 6வது அதிகாரம் 19 இருந்து 21 வரை. And then we'll also include Philippians, chapter number 3 and verse number 20. அதன் பின்பாக பிலிப்பியர்களின் நிருபம் 3வது அதிகாரம் 20வது வசனம். Isaiah 55:2, it says, "Wherefore do ye spend money for that which is not bread, and your labor for that which satisfieth not? Hearken diligently unto me, and eat ye that which is good, and let your soul delight itself in fatness." நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். Matthew 6:19 to 21, it says, "Lay not up for yourself treasures upon the earth, where moth and rust doth corrupt, and where thieves break through and steal. But lay up for yourself treasures in heaven, where neither moth nor rust doth corrupt, and where thieves do not break through nor steal. For where your treasure is, there will your heart be also." பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். Philippians chapter number 3 and verse number 20, "For our conversation is in heaven, from whence also we look for the Savior, the Lord Jesus Christ." நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். May the Lord add His blessing to the reading of His word. வாசிக்க கேட்ட இந்த வேத வசனங்களை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். Let us bow our heads and close our eyes. நாம் நம்முடைய தலைகளை வணங்கி கண்களை மூடி ஜெபிப்போம். Our gracious and loving Heavenly Father, we thank you for this wonderful opportunity that you have given us. கிருபையும் அன்பும் நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, நீர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பு தருணத்துக்காக உமக்கு நன்றி We செலுத்துகிறேன். thank you, Lord God, for all of your goodness and for your grace upon each and every one of our lives. எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவர் மீதும் நீர் அளித்த அளவிலாத கிருபைகளுக்காய் இரக்கங்களுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். It's been your loving kindness and tender mercies that have brought us this far in this life that you have given us. ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையிலே இம்மட்டுமாய் நாங்கள் வருவதற்கு உம்முடைய அளவிலாத அந்த கிருபையும் உம்முடைய அன்பும் உம்முடைய தயவும் மாத்திரம் எங்களுக்கு இருந்தது ஆண்டவரே. And it is your grace and your faithfulness still that will take us to where we need to go. ஆண்டவரே, இன்னும் நாங்கள் செல்ல வேண்டிய தூரம் வரைக்குமாய் உம்முடைய அளவிலாத அந்த கிருபையும் அந்த உண்மை மாத்திரம் எங்களை காக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். And this time that you will anoint my lips to speak your anointed word. உம்முடைய அபிஷேகப்பட்ட வார்த்தைகளை பேச நாவை நீர் அபிஷேகியும். Anoint every ears to hear. ஆண்டவரே, கேட்கிற செவிகளை நீர் அபிஷேகியும். Anoint every hearts to receive. ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு இருதயத்தை நீர் அபிஷேகியும். Anoint every lives to be transformed by your word that is thirsty and hungry for you. ஆண்டவரே, உமக்காக பசிதாகம் உள்ள ஆத்துமாக்கள் தங்கள் வாழ்க்கை மறுரூபமாக
பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை நீர் அபிஷேக வேணுமா ஜெபிக்கிறேன். Bind all the power of darkness in the name of the Lord Jesus Christ. எல்லா அந்தகாரத்தின் கிரிகளை உம்முடைய நாமத்தினாலே கடிந்து கட்டி சபித்து அப்புறப்படுத்துகிறேன். May the liberty of your spirit be with us. உம்முடைய விடுதலையின் ஆவியானவர்கள் மத்தியிலே தங்கி இருக்கட்டும். Let there be a spirit of revelation and understanding in this place. இடத்திலே உம்முடைய வெளிப்பாட்டின் ஆவி புரிந்து கொள்ளுதலின் ஆவி தங்கி இருக்கட்டும். We declare that all the glory, honor and praise belong to you and you alone. சகல துதி கன மகிமை மேன்மையெல்லாம் ஒருவருக்கே உண்டாகட்டும் என்று அறிக்கையிடுகிறேன். We ask all of these wonderful blessings in the precious name of the Lord Jesus எல்லா Christ. ஆசீர்வாதங்களை வெளியேறி பெற்ற உம்முடைய நாமத்தினாலே கேட்கிறேன். Amen. At this time I would like to speak to you on a subject called lay up for yourselves treasures in heaven. உங்களையும் உங்கள் பொக்கிஷங்களையும் பரலோகத்திலேயே சேர்த்து வையுங்கள். Lay up for yourselves treasures in heaven. உங்களையும் உங்களுக்குள்ள பொக்கிஷங்களையும் பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள். பரலோகத்தில் உங்களுக்காக உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். Laying up for ourselves treasures in heaven. உங்களுக்காக உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள். We all know what it means to lay up treasures on this earth. இந்த பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பது என்றால் என்னவென்று எல்லாருக்கும் நன்றாக தெரியும். A lot of people talk about savings and investments and so on and so forth. அநேகருக்கு அந்த பாதுகாப்பாக முதலீடு செய்வது, பணத்தை பாதுகாப்பது அதெல்லாம் நன்றாக தெரிந்த விஷயம். Buying a piece of land is laying up some kind of a treasure upon this earth. ஒரு நிலத்தை வாங்குவது உங்களோட பொக்கிஷங்களை இந்த பூமியிலே நீங்கள் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு காரணம். Making our investment in a financial institution, it's a kind of laying up our treasures somewhere upon this earth. பொருளாதார நிறுவனங்களிலே பணத்தை முதலீடு செய்வது, நம்முடைய பொக்கிஷத்தை இந்த பூமியிலே சேர்த்து வைப்பது இன்னொரு காரியம். See, there are times we need to lay up our treasures upon this earth because we don't take anything, but we may need it at a later point of time in our life. இந்த பூமியிலே பொக்கிஷங்களை நம்ம சேர்த்து வைப்பது நமக்கு அவசியமாக இருக்கிறது. நம்ம எடுத்துக்கொண்டு போகிறதில்லை, ஆனால் நமக்கு அது வாழ்க்கைக்கு அவசியமாக இருக்கிறது. You know, the scriptures doesn't advocate as for us to not to lay up treasures, because God knows we might need things in this life that we are living on this earth at a later point of time in our life. பொக்கிஷங்களையே சேர்த்து வைக்க வேண்டாம் என்று வேதவசனம் இங்கு சொல்லவில்லை. நம் வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கு தேவையானவைகளை நாம் சேர்த்து வைக்கிறதுல தவறு உண்டு. When our Lord Jesus fed the 5,000 with 5 loaves of barley and 2 fishes, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு 5000 பேரை போஷித்த போது, the scripture says after everyone ate to the full, they took out 12 baskets. அவர்கள் எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டு முடிந்த பின்பு மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய சேர்த்தார்கள். Jesus did not ask the disciples to throw all of those remaining food into a trash. அந்த மீதியான துணிக்கைகளை எல்லாவற்றையும் குப்பையில கொட்டும்படியாக ஆண்டவர் சீஷர்களிடத்தில் சொல்லல. But they took it in a basket so that they might eat and satisfy themselves when they are hungry at a later point of time. அதை 12 கூடை நிறைய அவர்கள் சேர்த்து எடுத்து வைத்ததனுடைய காரணம் அடுத்த முறை அவர்கள் பசிக்கும் போது அதை உபயோகித்துக் கொள்வதற்காக. We all know one of the things that we all need is a treasure, even to fulfill the purpose of God on this earth. இந்த பூமியிலே தேவனுடைய நோக்கம் தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு கூட நமக்கு பொக்கிஷங்கள் அவசியமாய் இருக்கிறது. But we need to understand one thing. ஆனா ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். No matter how much treasure we can lay up for ourselves upon this earth, இந்த பூமியிலே நாம் எவ்வளவுதான் பொக்கிஷங்களை சேர்த்து வைத்திருந்தாலும் it can never ever satisfy us. அது ஒரு காலம் நம்மை திருப்தி செய்கிறது கிடையாது. A person who handles his finances in thousands, ஒரு நபர் ஆயிரக்கணக்கிலே தன்னுடைய பொருளாதாரத்தை அவர் கையாண்டாலும் கூட, he will always look forward to handle money in 100,000s. இன்னும் அதிக 100,000களை சேமிப்பதற்கு அவர் கவனிப்பார். A man who handles his finances in 100,000s, இப்படி 100,000களை கையாளுகிற ஒரு மனுஷன், he would like to handle money in millions. அடுத்த கோடிக்கணக்கிலே இதை கையாள முயற்சிப்பார். And the man who handles his finances in millions, he would like to handle finances in billions. விதமாய் கோடிக்கணக்கிலே தன்னுடைய பொருளாதாரத்தை கையாள நினைக்கிறவன் அடுத்த நிலைக்கு பில்லியன் அவன். And the one who handles in billions, he would like to get into that
category of handling finances in trillions. அந்த நபரானவர் அந்த பில்லியன் கணக்கில் கையாளுகிற நபர் அடுத்த நிலைக்கு மேற்படியாக ட்ரில்லியன் கணக்கில் தன் பொருளாதாரத்தை கையாள முயற்சி So it's a natural human tendency that nothing can satisfy us no matter how much ever we lay upon this earth. மனுஷனுடைய சுபாவம், இயற்கையான சுபாவம் என்னவென்றால் எவ்வளவுதான் அவன் திரளான ஆசையை சேர்த்தாலும் அது அவனுக்கு திருப்தி அளிக்கிறது. That's what the prophet Isaiah wrote in the scripture that we read. அதைத்தான் நாம் வாசிக்க கேட்ட ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தின் வசனம் சொல்லுகிறது. He says, wherefore do you spend money for that which is not bread? அப்பமல்லாததற்காக நீங்கள் பணத்தை ஏன் செலவழிக்கிறீர்கள்? Now what is he saying here? இங்க என்ன சொல்ல அவர் முயற்சிக்கிறார்? He said, why you are spending money which is not for that which is not bread? அப்பம் இல்லாத ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவழிக்கிறீர்கள்? Of course, if we need to buy a natural bread, we need to pay some money. இயற்கையான உணவுகளை நாம் வாங்க வேண்டுமானால் அதற்கு நாம் சில பணங்களை நாம் கொடுத்துதான் ஆக But believers in Christ Jesus, ஆனால் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிறவர்கள், they don't live by bread alone, அவர்கள் அப்பத்தினாலே மாத்திரமே வாழ்கிறதில்லை, but they live by every word that proceeds out of the mouth of God. அந்த வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவர்கள் பிழைக்கக்கூடியவர்கள். The bread for believers, it comes from heaven. எனவே விசுவாசிகளுக்கு அப்பம் என்பது பரத்திலிருந்து வருகிற ஒன்று. That which can satisfy a believer in Christ Jesus, it comes from the kingdom of God. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசிகளை திருப்தி செய்கிற அந்த அப்பம் அது பரத்திலிருந்து வருகிற ஒன்றாய் அது இருக்கிறது. Only heavenly manna is the real manna that can satisfy us. பரிசுத்த பரத்திலிருந்து வருகிற மன்னா மாத்திரமே அவர்களை திருப்தி செய்யக்கூடிய ஒன்று. That is why here he says, why do you spend money for that which is not bread? அதனால்தான் தீர்க்கதரிசி சொல்கிறார், அப்பம் அல்லாததற்காக ஏன் நீங்கள் பணத்தை செலவழிக்கிறீர்கள்? And then he says, your labor for that which satisfieth not. உங்களை திருப்தி செய்யாத பொருளுக்காக நீங்கள் ஏன் பணம் செலவழிக்கிறீர்கள்? No matter how much people labor in this world and how much wealth they procure, it doesn't satisfy them. எவ்வளவுதான் பிரயாசப்பட்டு எவ்வளவுதான் ஆசைகளை அவர்கள் பொக்கிஷங்களை சேர்த்தாலும் அது அவர்களுக்கு திருப்தி அளிக்கிறதில்லை இந்த உலகத்தில். They need more and more and more and more. அவர்கள் இன்னும் அதிகமாய் அதை சேர்க்கத்தான் விரும்புகிறார்கள். But God gives an advice to his people. ஆனால் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு புத்திமதியாக He says, hearken diligently unto me. எனக்கு கவனமாய் நீங்கள் செவி கொடுங்க. Eat ye that which is good. நலமானதை சாப்பிடுங்க. And let your soul delight itself in fatness. உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினாலே திருப்தி. He is not advocating anything against natural bread. இயற்கையான அப்பத்துக்கு எதிராக ஒரு காரியத்தை அங்க அவர் சொல்லல. For the survival of our natural body, நம்முடைய இயற்கையான இந்த சரீரம் உயிர் வாழ வேண்டுமானால் we need some natural bread. நமக்கு இயற்கையான உணவும் அவசியம். We need to labor just to make our ends meet. நம்முடைய உணவுக்காக நம்முடைய அப்பத்துக்காக நாம் பிரயாசப்பட We வேண்டியது need to labor even to procure things to fulfill God's purpose in our life. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நோக்கம் தீர்மானம் நிறைவேறுவதற்கு நமக்கு பொருட்கள் அவசியம். If you can recall my message in the last week, கடந்த வாரத்தின் செய்திகளை நீங்கள் திரும்ப நினைத்து பாருங்கள். even God has a purpose for the provision and the blessings that he gives us. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களும் அனைத்து காரியங்களுமே அவர் ஒரு நோக்கத்தோடு அவர் கொடுத்திருக்கிறார். He has abundantly blessed us. அவர் நம்மை மிகுதியாக ஆசீர்வதித்திருக்கிறார். When we are committed to his purpose, அவருடைய நோக்கத்துக்கு நாம் அர்ப்பணித்திருக்கிறோம். we find his abundant blessings. அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் அளவிடாத ஆசீர்வாதத்தை நாம் கண்டடைகிறோம். And we need to utilize the blessings that God has given to fulfill his purpose and his plan in our life. அவருடைய நோக்கத்தை அவருடைய தீர்மானத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை காரியங்களை நாம் உபயோகப்படுத்த வேண்டியது. But what is the actual energy that sustains us? ஆனா நமக்குள்ள உண்மையான எந்த ஒரு ஆற்றல் நம்மை தாங்கி பிடிக்கிறது? What is the actual bread that satisfies us? உண்மையான எந்த அப்பம் நம்மை திருப்தி செய்கிறது? It's not the meat for our body, நம்முடைய சரீரத்துக்காய் நாம் சாப்பிடுகிற ஆகாரம். but the scripture says it is the meat for your soul. உங்கள் ஆத்துமாவுக்குரிய ஆகாரம். So what do we understand from the scripture? இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் God wants us to understand தேவன் நம்மை புரிந்து கொள்ள விரும்புகிற our காரியம் soul is more important than our body. நம்முடைய சரீரத்தை காட்டிலும் ஆத்துமா மிகவும் Our முக்கியமானது. spiritual is more important than the natural. இயற்கையை காட்டிலும் சரீரத்தை காட்டிலும் ஆவிக்குரிய காரியம் மிகவும் If முக்கியமானது. we put our soul in the first place, முதலாவது நம்முடைய ஆத்துமாவை நாம் வைக்கும்போது like the scripture says, when we put the kingdom of God first, தேவனுடைய ராஜ்யத்தை நாம் முதன்மையாய் வைக்கும்போது the
righteousness of God அந்த first, தேவனுடைய நீதியை முதன்மையாய் வைக்கும்போது and whatever good that has to follow through will follow through. நன்மையான எவைகளோ அவைகளெல்லாம் நம்மை பின்தொடர்ந்து வருகிறதா இருக்கிறது. Praise the name of the living God. So through this scripture we can understand, இந்த வேத வசனத்தின் மூலமாய் நாம் அதை புரிந்து no matter how much wealth we procure on this earth இந்த பூமியிலே எவ்வளவுதான் திரளான ஆசைகளை நாம் சேர்த்து and வைத்திருந்தாலும் pile it up for ourselves, நமக்காக அதை நாம் அடக்கி வைத்திருந்தாலும் சரி, it will never satisfy அது us. ஒரு காலும் நம்மை திருப்தி செய்யாது. That is why when our Lord Jesus came into this world in flesh and blood, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே இரத்தத்தோடு இந்த பூமியிலே வந்தபோது he opened up his mouth and he spake and he said what he said in Matthew 6:19. மத்தேயு 6:19 அவர் இவ்விதமாய் He says, lay not up for yourself treasures upon earth, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், because there is moth and rust that corrupts it, இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், and the thieves break through and steal it. இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். But he says, lay up for yourself treasures in heaven, பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க, because there is no moth or rust in heaven. அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. There is no thieves in heaven that break through or steal. அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. And then finally he said, where your treasure is, there will your heart be. இறுதியாக அவர் சொல்லுகிறார், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். No matter whatever blessing with God will bless us upon earth, பூமியிலே தேவன் எப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை கொண்டு நம்மை ஆசீர்வதித்தாலும் சரி, no matter how much ever he strengthens us to procure the blessings of God upon this earth, அந்த ஆசீர்வாதங்களை நாம் காத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு எந்த அளவு நம்மை தேவன் பலப்படுத்தி வைத்திருந்தாலும், whatever riches, whatever blessings that God brings in our way, in our life, நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை ஐஸ்வரியங்களையும் தேவன் நமக்கு கட்டளையிட்டிருந்தாலும், it is just not for us to spend everything on the things which is bread that can never satisfy us. நம்மை திருப்தி செய்யாத அந்த அப்பத்துக்காக நாம் எவ்வளவுதான் அதை செலவழிக்கிறதுக்கும் முடியாது. But we need to make sure that we lay up all of those treasures in heaven. ஆனா இந்த பொக்கிஷங்களை எல்லாவற்றையும் நாம் பரலோகத்திலே நாம் சேர்த்து வைக்க வேண்டும். Praise the name of the living God. He says, don't lay up those treasures upon this earth. இந்த பூமியிலே அவைகளை எல்லாவற்றையும் நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டும். Now why did God say this? ஏன் ஆண்டவர் இதை சொல்லுகிறார்? How can we transport and lay up all of our wealth and the treasure and everything that God gives to in heaven? நமக்கு தேவன் கொடுத்த அந்த ஆஸ்தி ஐஸ்வரியம் ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் எப்படி நாம் பரலோகத்தின் பொக்கிஷமாய் மாற்றி செய்ய, you know, when we talk about this word treasure, இந்த பொக்கிஷம் என்கிற அந்த வார்த்தையை நாம் சொல்லும்போது many times we just refer only to the money, the finances, அந்த பணத்தை பற்றி மாத்திரமே நாம் நினைக்கிறவர்களா, or the properties or the material wealth. இல்ல உலக பிரகாரமான ஆஸ்தி அந்த ஐஸ்வரியங்களை பற்றி நாம் So here Jesus is talking about treasure. இங்கே ஆண்டவர் பொக்கிஷம் என்று சொல்லுகிறார். See, in our life there is the treasure could mean more than just money and finances and things of material value. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற இயற்கையான அந்த ஆசீர்வாதம் ஐஸ்வரியம் ஆஸ்தி இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் மேலானது இந்த பொக்கிஷம். Yes, there is something called material treasure also. அது சில சமயங்களிலே அது பொருளாதார சரீர பிரகாரமான ஆசீர்வாதம். But this treasure could mean two more things. இந்த பொக்கிஷம் இரண்டு காரியங்களை மேற்கொண்டு சொல்லுகிறது. For our message this evening we will talk about 3 T's. இந்த மாலை வேளையிலே நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக மூன்று விதமான டீகளை நாம் பார்க்கிறோம். Number 1 is time. ஒண்ணே நேரம். Number 2 is talent. இரண்டாவது தாளந்து. Number 3 is treasure. மூன்றாவது பொக்கிஷம். The material wealth. இந்த சரீர பிரகாரமான time, treasure and talent. எனவே நேரம் தாளந்து பொக்கிஷம். For example, if you go to the book of Job, யோபு எழுதின அந்த சரித்திர புத்தகத்துக்கு போவீங்களானா, he said, naked came I out of my mother's womb, நான் இந்த தாயின் கருவிலே நிர்வாணியாய் வந்தேன், and naked do I return thither. நான் திரும்பவும் நிர்வாணியாய் இடத்துக்கு போகிறேன். The Lord gave, the Lord took away. When he lost everything, that's what he said. அவன் எல்லாவற்றையும் இழந்தபோது அவன் சொன்ன காரியம் இது, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமம். But we need to understand something. ஆனா ஒரு காரியத்தை நம்ம இங்க புரிந்து Yes, கொள்ளணும். Job said what he said at that time with the revelation he had at that point in time. அவன் யோபு தன் எல்லாவற்றையும் இழந்தபோது அவன் சொன்ன அந்த அறிக்கை அந்த நேரத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாட்டின்படி அவன் But as we are living our lives in this day and age, ஆனா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துல இந்த நேரத்துல as redeemed people living in the new covenant, புது உடன்படிக்கையின் விசுவாசிகளாய்
பெற்றவர்களாய் மீட்கப்பட்டவர்களாய் வாழ்கிற இந்த காலத்திலே having the perfect revelation of our Lord Jesus Christ, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிபூரண அந்த வெளிப்பாடை பெற்ற நாம் we need to understand we did not come into this world naked. நாம் நிர்வாணியா இந்த பூமியிலே நாம் வரவில்லை. Maybe our physical body came in a naked way, ஒருவேளை நம்முடைய சரீரம் வேணா நிர்வாணமாய் வந்திருக்க but we need to understand ஒரு காரியத்தை புரிந்து every one of us, நாங்கள் ஒவ்வொருவரும் when we were born out of our mother's womb, நம்முடைய தாயின் கருவிலிருந்து நாம் வெளிப்பட்ட it doesn't matter who we are or what we are or where we were born. யார் எப்படிப்பட்டவர்கள் எங்கே பிறந்தோம் என்பது காரியம் The scripture says வேதவசனம் சொல்லுகிறது when we were born, நாம் பிறந்தபோது even before we were born, நாம் பிறப்பதற்கு முன்பாக God Almighty knew us from before the foundations of the world. சர்வ வல்லமையுள்ள தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாக அவர் நம்மை தெரிந்து Because the scripture says in the book of Ephesians, எபேசியர்களின் நிருபத்திலே வேதவசனம் இவ்விதமாக He has chosen us in Him from before the foundations of the world. உலக தோற்றத்துக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மை முன்னறிந்து முன் தெரிந்து கொண்டார். Praise the name of the living God. He marked us. அவர் நம்மை முன்குறித்தார். He chose us அவர் நம்மை தெரிந்தெடுத்தார். because of the election of His grace. அவருடைய கிருபையின் தெரிந்து கொள்ளுதலினாலே. So when we were born into this world, நாம் இந்த பூமியிலே பிறந்தபோது we were born as God's chosen people. நாம் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் நாம் பிறந்திருக்கிறோம். See, we didn't know when we were born, நாம் பிறந்தபோது நாம் அதை but God knew the end from the beginning. ஆனால் ஆரம்பத்திலிருந்து முடிவை காணக்கூடிய தேவன் அறிந்தார். He knew us before we could know ourselves. நம்மை நாம் அறிவதற்கு முன்பாக நம்மை குறித்து தேவன் அறிந்தவராய் Even இருக்கிறார். before our mother could feel us in her own belly, நம்முடைய கருவிலே நம்மை நம்முடைய தாய் உணர்வதற்கு முன்பாகவே God knew everything about us crystal clear. நம்மை குறித்த எல்லா காரியத்தையும் தேவன் தெளிவாக அறிந்திருந்தார். Even before our father held us in His hands, நம்முடைய தகப்பன் நம்மை கையிலே சுமப்பதற்கு முன்பாக God's eyes saw us. தேவனுடைய கண்கள் நம்மை கண்டது. Praise the name of the living God. He knew us from before the foundations of the world. தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டார். And also the scripture says அதோடு மாத்திரமல்ல வேதம் சொல்லுகிறது in the book of Isaiah, ஏசாயா தீர்க்கதரிசி when the prophet was prophesying about the coming of the Messiah, மெசியாவை குறித்த அந்த வருகை குறித்த அந்த தீர்க்கதரிசனத்தை அவர் உரைத்து சொன்னபோது this is what he says. அவர் விதமாய் சொல்கிறார். He writes through the inspiration of the Holy Spirit. தேவனினாலே விதமாய் எழுதி இருக்கிறார். He said, when thou shalt make his soul as an offering for sin, நம்முடைய ஆத்துமா குற்ற நிவாரண பலியாய் செலுத்தப்படும்போது he shall see his seed. அவர் தமது சந்ததியை கண்டார் என்று பார்க்கிறோம். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. When he was slain, எப்ப அவர் அடிக்கப்பட்டார்? he was slain 2 times in the scriptures. வேத வசனத்திலே அவர் இரண்டு விதமாக One, he was slain from before the foundations of the world. தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் அடிக்கப்பட்டார். And secondly, he was slain on this earth 2000 years before. 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமியிலே இயற்கையிலே அவர் But அடிக்கப்பட்டார். when his soul was offered as an offering for sin, அவருடைய ஆத்துமா நமக்காக குற்ற நிவாரண பலியாய் ஒப்புக்கொடுத்தபோது the scripture says he saw his seed. வேத வசனம் சொல்கிறது அவர் தமது சந்ததியை கண்டார். Who is his seed? அவருடைய சந்ததி யார்? His seed is you and me. நீங்களும் நானும் தான் அவருடைய சந்ததி. Because he saw us as his seed, அவருடைய சந்ததியாய் அவர் நம்மை கண்டபடியால் because of his foreknowledge, அவருடைய முன்னறிவினாலே because of his predestination, அவருடைய முன்குறித்ததினாலே we were born again by the incorruptible seed of God's நாம் word. தேவனுடைய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டோம். Praise the name of the living God. See, even before we knew ourselves, he knew us. எனவே நம்மை நாம் யார் என்று அறிவதற்கு முன்பாக தேவன் நம்மை அறிந்தவராய் Even இருக்கிறார். before we saw ourselves in the mirror, God already saw us. கண்ணாடியிலே நம்மை நாம் காண்பதற்கு முன்பாக தேவன் நம்மை When he கண்டவராய் was இருக்கிறார். bleeding on the cross, அவர் கல்வாரி சிலுவையிலே இரத்தம் he did சிந்தினபோது not mind his suffering, mind his shame. தன்னுடைய பாட்டை குறித்தோ தன்னுடைய அவமானத்தை குறித்தோ அவர் எண்ணாமல் He did not see his suffering, அவர் தன்னுடைய பாடை அவர் காணவில்லை. but he saw his seed, the Bible அவர் தம்முடைய says. சந்ததியை கண்டார் என்று வேதவசனம் Why? சொல்கிறது. ஏன்? It's because of his grace. அவருடைய கிருபையினாலே It's because of his love. அவருடைய அன்பின் நிமித்தமாய் It's because of his mercy, his அவருடைய compassion. இரக்கத்தின் நிமித்தமாய் அவர் மனதுருக்கத்தின் நிமித்தமாய் The scripture says in the book of Psalms, சங்கீத புத்தகங்களிலே பார்க்கிறோம். the Lord is mindful of us. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். That's why he will bless us. அதனாலதான் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். See, he is having us in his mind, in his thoughts. அவர் தம்முடைய சிந்தையிலே எண்ணத்திலே நம்மை கொண்டவராய் இருக்கிறார். So from where did we come? எங்கே இருந்து நாம் வந்தோம்? We did not come from our parents. நம்முடைய பெற்றோர்களிடத்திலிருந்து நாம் வரவில்லை. Only the physical body is a source from our parents. நம்முடைய இந்த சரீரம் தான் பெற்றோரிடத்தில் வந்ததுக்கான ஒரு But the life in us, ஆனா நமக்குள்ளே இருக்கிற the ஜீவன், spirit in us, நமக்குள்ளே இருக்கிற அந்த the ஆவி, spirit of life, அந்த ஜீவனுடைய
ஜீவனுள்ள அந்த ஆவி it came from God. அது தேவனிடத்திலிருந்து வந்ததாய் Because He is the one who knew us. ஏனென்றால் அவர் ஒருவர் தான் நம்மை He is the one who chose us. அவர் ஒருவர் தான் நம்மை தெரிந்தெடுத்தார். He is the one who saw us. அவர் ஒருவர் தான் நம்மை கண்டவர். Even when we were in our mother's womb, நம்முடைய தாயின் கருவிலே கூட நாம் the scripture says His eyes did see our substance. அவருடைய கண்கள் நம்முடைய கருவை கண்டது. When we were formed in the secret, நம்ம அந்தரங்கத்திலே ஒளிப்படத்திலே நாம் உருவாக்கப்படும் God's hands had fashioned us. அவருடைய கரங்கள் நம்மை உருவாக்கிற்று. Praise the name of the living God. So from where did we come? From where did our life come? நம்முடைய ஜீவன் எங்கே இருந்து வந்தது? It came from God. தேவனிடத்திலிருந்து வந்தது. It came from heaven. பரலோகத்திலிருந்து வந்தது. That is why Apostle Paul writes in Philippians 3:20, பிலிப்பியர் 3:20, he says, for our conversation is in heaven. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. Which means our citizenship is in heaven. நம்முடைய குடியுரிமையானது பரலோகத்தில் இருக்கிறது. Praise the name of the living God. Our citizenship is in heaven. நம்முடைய குடியுரிமை பரலோகத்தில் இருக்கிறது. Many times we say, I am a citizen of India. அநேக நேரத்திலே நான் இந்திய குடிமகன் என்று சொல்லுகிறோம். I'm a citizen of United States. நான் அமெரிக்காவுடைய குடியுரிமை I'm a citizen of this country and citizen of that country. குடியுரிமை பெற்றவர், அந்த தேசத்து குடியுரிமை பெற்றவர். Every born again child of God. ஆனால் மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை. You know, most people, how do they become citizens in their territory? எப்படி அவர்கள் தங்களுடைய குடியிருப்பின் எல்லைகளை அவர்கள் நியமித்துக் கொள்கிறார்கள்? Most of the people in India, how do they say I'm a citizen of India? எப்படி இந்த இந்தியர்கள் தங்களை இந்திய குடிமகன் என்று குடியுரிமை பெற்றவர்கள் என்று சொல்லுகிறார்கள்? Because they were born here. ஏன்னா இங்க பிறந்ததனால. When you born, you become a natural citizen. அவர்கள் இயற்கையில பிறந்ததனால அவர்கள் இயற்கையாகவே. Nobody can question it. அதை குறித்து யாரும் கேள்வி. Most of the people that live in that particular country or a nation, they became that citizen of that country or that nation because of their birth. ஒரு குறிப்பிட்ட தேசத்திலே இருக்கக்கூடிய அந்த தேசத்திலே வாழக்கூடியவர்கள் தாங்கள் அந்த குடியுரிமை பெற்றவர்கள் என்று சொல்லிக் கொள்வது எதனாலனா அந்த தேசத்திலே அவர்கள் பிறந்ததனால. In the same way, அதே போலவே the scripture says you must be born again. நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. Praise the name of the living God. When we are born again, நாம் மறுபடியும் பிறக்கும்போது Jesus told Nicodemus, இயேசு நிக்கோதேமுட்ட சொல்கிறார். John chapter number 3, யோவான் 3வது அதிகாரம், says except a man be born again he cannot see the kingdom of God. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். Nicodemus couldn't understand what he was saying. இயேசு என்ன சொன்னார் என்பதை நிக்கோதேமால புரிந்து கொள்ள முடியல. He thought, how can a man be born again? எப்படி வளர்ந்து முதிர்ந்த ஒரு மனுஷன் எப்படி மறுபடியும் how can a grown man enter into the womb of his mother and be born again? எப்படி வயது முதிர்ந்த ஒருவன் மீண்டும் தாயின் கருவிலிருந்து வெளிப்பட முடியும்? Jesus perceived the question that was lingering in the mind. அந்த நிக்கோதேமுடைய சிந்தையில ஓடிக்கொண்டிருக்கிற கேள்வி என்னது என்பதை இயேசு that is why he opened up his mouth and he spake and he said, அதனாலதான் அவர் தம்முடைய வாயை திறந்து சொன்னதாவது. he says except a man be born of water and of the spirit he cannot enter into the kingdom of God. ஆவியினாலும் பிறவாவிட்டாலும் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான். He said that which is born of the flesh is flesh, மாம்சத்தினாலே பிறப்பது மாம்சமாய், that which is born of the spirit is spirit. ஆவியினாலே பிறப்பது ஆவியாய் இருக்கும். we all are once born in flesh in this world. நாம் எல்லாரும் ஒரே மாம்சத்தை உடையவர்களாய் இந்த பூமியிலே பிறந்தோம். but Jesus says, இயேசு சொன்னார், you need to be born in your spirit, in your inner man. நீ உன்னுடைய ஆவியிலே உன்னுடைய உள்ளான மனுஷனிலே நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். Praise the name of the living God. that is why he chose us. அதனாலதான் அவர் நம்மை தெரிந்தெடுத்தார். that is why he knew us. அதனாலதான் அவர் நம்மை அறிந்திருந்தார். that is why he saw his seed. அவர் தம்முடைய சந்ததியாய் நம்மை கண்டார். and because through his foreknowledge, அவருடைய முன்னறிவின் நிமித்தமாய், he chose us and he knew us and he saw us. அவர் நம்மை தெரிந்தெடுத்தார், நம்மை அறிந்திருந்தார், அவர் நம்மை தூக்கி எடுத்தார். he came to meet with us as we were living our lives in this world. இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே அவர் நம்மை சந்திக்க அவர் மீண்டுமாய் வந்தார். Praise the name of the living God. The message of Christ came into our life. கிறிஸ்து என்கிற அந்த செய்தியானது நம்மை வந்து அடைந்தது. The Spirit of God, one day He spoke to our heart. தேவனுடைய ஆவியானவர் ஒரு நாளிலே நம் இதயத்தோடு கூட naturally it doesn't matter who we are or what we are or where we were born. நாம எப்படிப்பட்டவர்கள், யார் எங்கே பிறந்தோம் அது காரியம் அல்ல. but because God already knew us, தேவன் ஏற்கனவே நம்மை தெரிந்திருந்தபடினாலே, through the message of the cross of Jesus Christ, அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் செய்தி மூலமாக He reached out to us. நம்மை அவர் வந்தடைந்தார்.
He revealed himself to us. தன்னை நமக்கு He வெளிப்படுத்தினார். revealed his love, அவருடைய அன்பை his வெளிப்படுத்தினார். grace, அவருடைய கிருபை his வெளிப்படுத்தினார். mercy, அவருடைய இரக்கத்தை his நமக்கு compassion, வெளிப்படுத்தினார். அவருடைய மனதுருக்கத்தை his நமக்கு tenderness. காண்பித்தார். அவருடைய தயையை நமக்கு And he said, I காண்பித்தார். love you. ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை நேசிக்கிறேன். No matter how much ever you are in sin, yet I love you. எவ்வளவுக்கு கொடிதான பாவத்தின் பிடியில் இருந்தாலும் நான் உங்களை நேசிக்கிறேன். Doesn't matter you put all of your sins together, his grace is still greater than that. உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாய் நீங்கள் வைத்திருந்தாலும் கூட அவைகளை காட்டிலும் தேவனுடைய கிருபையானது பெரிது. Doesn't matter how we lived our life on this earth. இந்த பூமியிலே நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்ந்திருந்தாலும் Christ Jesus loves you. இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார். He is merciful to you. அவர் இரக்கமுள்ளவராய் He is இருக்கிறார். gracious to you. அவர் உங்கள் மீது He கிருபையாய் is இருக்கிறார். compassionate to you. அவர் உங்கள் மீது மனதுருகிறவராய் And இருக்கிறார். all you need to do is that receive him into your life. செய்ய வேண்டியதெல்லாம் அவரை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். Receive him because he has already received you. ஏனென்றால் ஏற்கனவே அவர் உங்களை ஏற்றுக்கொண்டார். நீங்கள் இப்பொழுது அவரை Accept him because he has already accepted you. உங்களை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஏற்கனவே. அதனால் நீங்கள் Love him because he has already loved you first. அவர் உங்களை முந்தி அன்பு கூர்ந்தபடினாலே நீங்கள் இப்பொழுது அவரை நீங்கள் He took his first step already long before. அவர் நம்மை எத்தனையோ காலம் முன்பாக அவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். Don't struggle with what he wants to do in your life. உங்களுடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதற்கு விரோதமாக நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டாம். The word of God, when the Holy Spirit brings into your life and reveals Christ Jesus. தேவனுடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை கொண்டு அவர் உங்களுக்குள்ளே வந்து அவர் உங்களை வெளிப்படுத்துகிறவராய் We need to understand that he has already loved us. அவர் ஏற்கனவே நம்மை அன்பு கூர்ந்தார் Because என்று of his நாம் mercy, his grace, அவருடைய இரக்கமும் அவருடைய that கிருபையும் Christ is being introduced to our life. நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவானவரால் 1 அறிமுகப்படுத்தப்பட்டது. Peter chapter 1 and verse 23, the Bible says, 1 பேதுரு 1வது அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது, being born again not of the corruptible seed but of the incorruptible seed. அழிவுள்ள வித்தினாலே அல்ல அழியாததும் அழியாத வித்து. அழியாத வித்தினாலே மறுபடியும் Incorruptible seed. What is that incorruptible seed? அந்த அழியாத வித்து எது? Incorruptible seed is the word of God. தேவனுடைய வார்த்தை தான் அழியாத வித்து. That the Spirit of God brings to our life. தேவனுடைய ஆவியானவர் அதை நம்முடைய வாழ்க்கைக்கு நேராக கொண்டு வந்தார். And the scripture says a person is born again by that incorruptible seed. அந்த அழிவில்லாத வித்தினால ஒரு நபர் மறுபடியும் பிறக்கப்பட வேண்டும். Praise the name of the living தேவனுடைய God. நாமத்துக்கு Because it is an incorruptible seed. அது அழிவில்லாத வித்தாய் இருக்கிறதுபடினாலே It lives and abides forever. அது என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கிறதா இருக்கிறது. We become incarnal beings. நாம் எல்லாரும் ஒரு அழிவில்லாதவர் நிலைக்கு நாம் மாறுகிறோம். Because we are born by the incorruptible நாம் word. இந்த அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் பிறக்கிறதுனால அந்த நிலையை நாம் We put on incorruptibility because we are born again by the incorruptible seed of நாம் God. அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் பிறக்கிறதுனால அந்த அழிவில்லாத தன்மையை நமக்குள்ளே நாம் கொண்டவர்களாகிறோம். We can inherit the incorruptibility into our life only through rebirth from the incorruptible seed of God's word. அழிவில்லாத வித்தினாலே அவருடைய வார்த்தையாகிய அழிவில்லாத வித்தினாலே நாம் மறுபடியும் பிறக்கும்போது மாத்திரமே அந்த அழிவில்லாத தன்மையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டவர்களாகிறோம். This body may die and decay, இந்த சரீரமானது செத்து அது அழிந்து போகும். but the life that is in this body, ஆனா இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்த ஜீவனானது it has got the potential to live forever and ever and ever and ever அது throughout the eternity, நித்தியம் because that spirit man was born again by the incorruptible seed of God's word. ஏனென்றால் அந்த ஜீவனானது என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடியதா நித்தியம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒன்று. தேவன் அந்த அழிவில்லாத வித்தினாலே அதை மறுபடியும் ஜனிப்பித்திருக்கிறார். That is how we became citizens of heaven. அப்படிதான் நாம் பரலோகத்தின் குடியுரிமையை பெற்றவர்கள். That's why Apostle Paul writing to the saints of the church of the city of Philippi, he says, our conversation, our citizenship is in heaven. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று பிலிப்பியர்களின் நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் When we were born again, our citizenship was sealed. நம் மறுபடியும் பிறந்தபோது நம்முடைய குடியுரிமையானது முத்திரிக்கப்பட்டது. Because we came from there. ஏனென்றால் நாம் அங்கே இருந்து வந்திருக்கிறோம். We are living here for a duration of time. நாம் காலம் என்கிற ஒரு நிலைக்குள்ளே கொஞ்ச காலம் நாம் இங்கே வாழ்கிறவர்களாக And we are going to go back there. மீண்டும் நாம் அந்த இடத்துக்கே நாம் திரும்ப போகிறோம். A lot of times we have people that migrate to another
countries just for their work. தங்களுடைய வேலைக்காக பிற தேசங்களுக்கு தூர தேசங்களுக்கு தங்களுடைய இடத்தை தங்களுடைய சொந்த தேசத்தை விட்டு கடந்து போகிறவர்கள் உண்டு. For example, if you take the southern part of India, இந்த தெற்கு பகுதியில் இருக்கிற இந்திய தெற்கு பகுதியை எடுத்துக்கொள்ளுங்க. a lot of people they go to different countries to work there. அங்கே வித்தியாசப்பட்ட தேசங்களுக்கு தூர தேசங்களுக்கு சென்று வேலைக்காக போய் இருக்கிறார்கள். Because they get a good job and a good pay. ஏனென்றால் Because of lots of reasons they migrate to different countries. அநேக காரணங்களினாலே நல்ல வேலை நல்ல சம்பாத்தியத்துக்காக அவர்கள் அவிதமாய் செல்கிறார்கள். Some people they become citizens and they live all of their life there. சிலர் இருக்கிறார்கள் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் இருக்கிற இடத்திலே வாழ்கிறார்கள். But few other people சிலர் இருக்கிறார்கள் they don't take their whole family. அவர்கள் தங்கள் முழு குடும்பத்தையும் எடுத்துக்கொண்டு போவார்கள். Just the head of the family he goes. அந்த குடும்பத்தின் தலைவன் மாத்திரம் போவான். He earns as much as he can. அவனாலே முடியும் வரைக்கும் எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதிப்பான். Only a little portion he will keep for himself to survive in that country. அந்த தேசத்திலே தான் உயிர் வாழ்வதற்காக ஒரு சிறு பகுதியை மாத்திரம் தனக்கு வைத்துக்கொண்டு But most of the wealth that he earns abroad he sends it back to his homeland. அந்த தூர தேசத்திலே அவன் சம்பாதிக்கிற மற்ற எல்லா அனைத்து பணங்களையும் வஸ்துக்களையும் தன்னுடைய குடும்பத்துக்காக அவன் சேகரித்து வைக்கிறான். In other words, most of the wealth that he earns he sends it back to the country of his citizenship. அவனுடைய குடியுரிமை பெற்ற அந்த தேசத்துல இருக்கிறவர்களுக்காக அவன் அனுப்பி விடுவான். And he will tell his family, அவனுடைய குடும்பத்துல அவன் சொல்லுவான், use that wealth that I am sending you wisely. நான் அனுப்புற இந்த ஐஸ்வரியத்தை இந்த பணத்தை புத்தியா செலவு பண்ணுங்க. Invest it. அதை எங்கயாவது முதலீடு செய்து buy a piece of land. ஒரு நிலம் வாங்குங்க. build a house. வீடு கட்டுங்க. give good education to the children. பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கொடுங்க. he will give instruction because he says when I am 55 or 60 or 65. இப்படி அவன் சொல்கிறதுக்கான காரணம் என்னவென்றால் அவன் 50 55 60 65 வயது ஆகும்போது I am going to come back. நான் திரும்ப இங்க தான் வருவேன். I don't want to live here. நான் இங்கே வாழ போகிறது. I am going to get back to the country of my citizenship because that is from there I came here. என்னுடைய குடியுரிமை எங்கே இருக்கிறதோ அந்த தேசத்துக்கு தான் நான் திரும்ப வருவேன். ஏனென்றால் நான் அங்க தான் குடியுரிமை பெற்றிருக்கிறேன். Because he is aware of his citizenship is in another country. இன்னொரு வேறு தேசத்துல இருந்தாலும் தன்னுடைய குடியுரிமை குறித்த ஒரு ஜாக்கிரதை அவனுக்கு உண்டாயிருக்கிறதுனால because he knows that he belongs to another country, it is his country of citizenship. அவனுடைய தேசம் வேறு தேசம், அவனுடைய குடியுரிமை வேறு. That is why he sends all of his treasures and wealth back to his home country. தன்னுடைய குடியுரிமை பெற்ற தன்னுடைய தேசத்துக்கு தன்னுடைய வீட்டாருக்கு குடும்பத்தாருக்கு அவன் அனுப்புகிறான். Because he knows he cannot live in that foreign land and work all the days of his life. அவனுடைய வாழ்நாள் முழுவதுமாய் அந்த அயல் தேசத்திலே அந்த தூர தேசத்திலே அவன் வாழ போகிறது கிடையாது. And before he could get back to his country of citizenship, அவன் குடியுரிமை பெற்ற அந்த தேசத்துக்கு திரும்ப வருகிறதுக்கு முன்பாக he returns most of the wealth that he earned in that foreign land. அந்த தூர தேசத்திலே அயல் தேசத்திலே அவன் எவ்வளவு காரியங்களை சம்பாதித்தானோ அவ்வளவையும் அவன் தன்னுடைய குடியுரிமை பெற்ற தேசத்துக்கு வீட்டுக்கு அவன் அனுப்புகிறவன். When he retires and come back to his homeland, அவன் ஓய்வு பெற்று திரும்பி வருகிற நிலையில் he enjoys his time. தன்னுடைய நேரத்தை அவன் அனுபவிக்கிறவன். He enjoys all of the treasures that were piled up in his home country. அவனுடைய வீட்டிலே குடியுரிமை பெற்ற தேசத்திலே எவைகளெல்லாம் அவன் அனுப்பினானோ அதை கொண்டு அவன் சந்தோஷமாய் அனுபவித்து வாழ்வான். If somebody doesn't do that, ஆனா ஒருவர் இந்த காரியங்கள் எல்லாம் செய்யவில்லை என்றால் he is going to suffer a lot. அவன் அதிகமாய் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். Praise the name of the living God. In the same way, அதே போலவே as the scripture says, வேதவசனம் சொல்கிறபடி we came from heaven நாம் பரலோகத்திலிருந்து வந்தோம். because we were chosen in heaven. ஏனென்றால் நாம் பரலோகத்திலிருந்து God தேர்ந்தெடுக்கப்பட்டோம். knew us in heaven. தேவன் நம்மை அங்கிருந்து தெரிந்தெடுத்து He கொண்டார். saw us as his seed. அவருடைய சந்ததியாய் நம்மை கண்டார். And when we are living our lives on this earth, இந்த பூமியிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துல He came to see us. நம்மை காண்பதற்காக அவர் திரும்ப வந்தார். He came to live in us. நமக்குள்ளே வாழ்வதற்காக He is living in us. அவரே நம்முடைய He is leading us and guiding us. அவர் நம்மை நடத்துகிறார், வழி நடத்துகிறார். For what? எதற்காக? So that we can go back நாம் திரும்ப from where அங்கே we came. போவதற்காக.
போவதற்காக, எங்கே இருந்து வந்தோமோ அங்கே போவதற்காக. Praise the name of the living God. Our citizenship is in heaven. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. This is only a temporal residence. இது ஒரு தற்காலிகமான ஒரு தங்குகிற இடம். No matter how much a palatial home that we have, நாம் எப்படிப்பட்டதான அரண்மனை போல வீடு நாம் கொண்டிருந்தாலும், no matter how much wealth that we procure in this world, இந்த உலகத்துல எவ்வளவு ஆஸ்தியை நாம் பாதுகாத்து வைத்திருந்தாலும் சரி, at the end, ஆனால் முடிவில we need to go to the place from where we came. நாம எங்க இருந்து வந்தோமோ அந்த இடத்துக்கு தான் நாம் திரும்ப போகிறோம். Praise the name of the living God. And God says, ஆண்டவர் சொல்கிறார், as you are living your life, நீ வாழ்கிற இந்த வாழ்க்கையில, a temporal life in a foreign country which is called this world, இந்த அயல் தேசமாகிய தற்காலிகமாய் வாழ்கிற இந்த வாழ்க்கை, இந்த உலகத்தின் வாழ்க்கையில, God Almighty says, சர்வவல்லமையுள்ள தேவன் சொல்கிறார், before you go back, நீ திரும்ப போவதற்கு முன்பாக lay up for yourself treasures in heaven. உன்னுடைய பொக்கிஷத்தை உனக்காக அங்கே சேர்த்து வைத்துக்கோ. What treasure he gave us? அவர் நமக்கு என்ன பொக்கிஷத்தை அவர் கொடுத்தார்? Our body may come naked, just like Job said, யோபு சொன்னது போல நம்முடைய சரீரம் நிர்வாணமா தான் வந்தது. but when we were born into this world, ஆனா நாம் மறுபடியும் இந்த உலகத்திலே பிறந்தபோது God gave us time. தேவன் நமக்கு நேரத்தை கொடுத்தார். We are still living now நாம் வாழ்கிற இவ்வளவு நாள் வரைக்கும் because God has given us his time. தேவன் தம்முடைய நேரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். Secondly, இரண்டாவது, when we were born into this world, நாம் இந்த பூமியில பிறந்தபோது God gave us talents. தேவன் தாளந்துகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். We did not know at that time, அந்த நேரத்துல நாம் அதை but as we grew, நாம் வளரும்போது we were able to discover our gifts and talents. நம்முடைய வரங்கள் இன்னது, நம்முடைய தாளந்துகள் நமக்குள்ள இருக்கிறது இன்னது என்பதை நாம் அறிகிறோம். Why God gave us this talents? ஏன் இந்த தாளந்துகளை தேவன் நமக்கு கொடுத்தார்? Why God gave us time to live in this earth? இந்த பூமியிலே வாழ்வதற்கான நேரத்தை கொடுத்தார், so that we will fulfill his purpose and plan. அவருடைய நோக்கத்தை, அவருடைய தீர்மானத்தை, திட்டத்தை நாம் நிறைவேற்ற. And as we fulfill his purpose and plans with time and the talents that he has given us, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நேரத்தையும் தாளந்துகளையும் வரங்களையும் அவருடைய நோக்கத்துக்காக, தீர்மானத்துக்காக நாம் நிறைவேற்றி முடிப்பதற்கு treasure begins to follow us. நம்ம பொக்கிஷம் நம்மை பின்பற்றி Material wealth begin to get procured in our lives. சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள், ஆசைகள் நம்மை பின்தொடர்ந்து வருகிறதா இருக்கிறது. God Almighty says, சர்வவல்லமையுள்ள தேவன் சொல்கிறார், lay up everything in heaven. எல்லாவற்றையும் நீ பரலோகத்திலே சேர்த்து வை. Don't waste your time in this earth for this earth. இந்த பூமியில உன்னுடைய நேரத்தை இந்த பூமிக்காக வீணாக்காத. Don't waste your talents. உன்னுடைய தாளந்தை நீ வீணாக்காத. Talents that God Almighty has so graciously given you. சர்வ வல்லமையுள்ள தேவன் கிருபையாய் நம்ம ஒவ்வொருவருக்கும் அதை கொடுத்தார். Also he says, don't waste your treasures on this அது earth, மாத்திரமல்ல, உன்னுடைய பொக்கிஷத்தை கூட இங்க வீணாக்காத. but lay up for yourself treasures in heaven. எனவே உனக்காக பொக்கிஷத்தை பரலோகத்திலே சேர்த்து. Why in heaven? ஏன் பரலோகத்துல வைக்கணும்? Number one, we are citizens, we are going to go back. முதலாவது காரணம் என்னன்னா, நம்ம குடியுரிமை பெற்றவர்கள் அங்கே நாம் திரும்ப That's a place of our eternal retirement. நம்முடைய நித்தியமான ஒரு ஓய்வு பெற்ற இடம் அதுதான். Retirement from the life that we are living in this world. இந்த பூமியிலே வாழ்கிற இந்த வாழ்க்கையில இருந்து நமக்கு ஓய்வு. That is the first reason we need to lay up our treasures in heaven. அதுதான் முதலாவது காரணம் நம்முடைய பொக்கிஷத்தை பரலோகத்திலே வைப்பதற்கு. Secondly, இரண்டாவதாக, on this earth there is moth and rust that corrupt. இந்த பூமியிலே அந்த பொக்கிஷத்தை வச்சோம்னா பூச்சியும் துருவும் கெடுத்து போடும். You know how moth and rust corrupts? எப்படி பூச்சியும் துருவும் கெடுக்கும்? For example, உதாரணத்துக்கு, we do something called cleaning every day. ஒவ்வொரு நாளும் நாம் சுத்தம் செய்கிறோம் என்று சொல்லி We not only clean ourselves, we also clean the house we live in. நாம் நம்மை சுத்திகரிப்பது மாத்திரமல்ல, நாம் வாழ்கிற அந்த நம்முடைய வீட்டையும் நாம் சுத்திகரிக்கிறோம். Something called cleaning is going on only in this earth, it is not in heaven. சுத்தப்படுத்துதல் என்பது இந்த இடத்துல தான் நடக்கும், அது பூமியில There is no need for cleaning in heaven. பரலோகத்துல சுத்தப்படுத்துவதற்கு அவசியம் இல்லை. There is no need for Lysol and Domex and Harpic and all the Dettol and so many sanitizing agents in heaven. அந்த சுத்தப்படுத்துவதற்காக நாம் உபயோகப்படுத்துகிற இந்த எந்த ஒரு காரியமுமே பரலோகத்துக்கு தேவைப்படுகிறது. Because there is no moth and no rust there. ஏனென்றால் அங்கே பூச்சியும் கிடையாது, அங்கே துருவும் கிடையாது. All those things happen only here. எல்லாமே இங்க தான் நடக்குது. That's why God says, அதனால தான் ஆண்டவர் சொன்னார், there are certain destroying agents on this earth. இந்த பூமியில அழிக்கக்கூடிய சில காரியங்கள் உண்டு. Things that can destroy your time. உன்னுடைய நேரத்தை அழிக்கக்கூடிய காரியங்கள். Things that can destroy your talents. உன்னுடைய தாளந்துகளை அழிக்கக்கூடிய நேரங்கள். Things that can destroy your treasure. உன்னுடைய பொக்கிஷத்தை அழிக்கக்கூடிய காரியங்கள். That's why you better transfer all of that to your eternal home. பதிலா இங்க அழியிறதுக்கு பதிலா நீ எல்லாத்தையும்
எங்க பரலோகத்துல சேர்த்து வச்சிரு. And then thirdly, மூன்றாவதாக we need to lay up our treasures in heaven because there are thieves on this earth. எதுக்காக பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்க்க வைக்கனா இங்க திருடர்கள் இருக்கிறார்கள் இந்த பூமியில. You know, there are thieves on this earth. இங்க திருடர்கள் பூமியிலே திருடுகிறார்கள். There are thieves that not only steal our treasures but they steal our time. அவங்க நம்முடைய பொக்கிஷத்தை மாத்திரம் திருடுகிறது இல்ல. There are thieves that can steal our talents. நம்முடைய தாளந்துகளை திருடுகிறார்கள். There are also thieves that steal our treasures. நம்முடைய பொக்கிஷங்களையும் அவர்கள் திருடுகிறார்கள். Thieves are there on this earth. இந்த பூமியிலே திருடர்கள் இருக்கிறார்கள். But in the heaven ஆனா பரலோகத்துல there are no thieves at all. அங்கே திருடர்கள் கிடையாது. How do I say that? எப்படி நான் அதை சொல்றேன்? You know, when we read the book of Revelation, வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் வாசிக்கும்போது we need to understand the book of Revelation is a vision that God showed to his apostle John. அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு தேவன் கொடுத்த தரிசனம் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். When he experienced a trance in the island of Patmos, அவன் பத்மு தீவிலே ஆவிக்குள்ளான போது God showed him vision. அங்கே தேவன் அவனுக்கு தரிசனத்தை கொடுத்தார். So whatever he saw in the vision, he just wrote அந்த it. தரிசனத்திலே அவன் எதெல்லாம் கண்டானோ அதை எல்லாவற்றையும் அவன் எழுதி That's how we have the book of Revelation with us. அப்படிதான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு கிடைத்தது. See, when God shows things in vision to his people, தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு தரிசனத்தின் மூலமாய் காண்பிக்கிற காரியங்கள், he speaks to his people in types and shadows whenever he shows visions. இந்த தரிசனங்களை காண்பிக்கிறதுக்கான காரணங்கள்ல ஒன்று என்னன்னா அவர் பேசுகிற தம்முடைய ஜனத்துக்கு தன்னுடைய காரியத்தை தெரிவிக்கிறது அறிவிக்கிறதுக்கு ஒரு காரியம். That's why whenever we read a vision in the scriptures, we need to understand the meaning of it. எப்பொழுதெல்லாம் நம்ம அந்த தரிசனத்தை பற்றி வாசிக்கிறோமோ பார்க்கிறோமோ அதனுடைய அர்த்தம் என்னது என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். When God shows a candle, தேவன் அங்க ஒரு மெழுகுவர்த்தியை காண்பிக்கிறார் என்றால், we should not think about the wax candle that is being sold in the market and be used in a house whenever there is power out. கடையில விக்கிது அந்த மெழுகுவர்த்தியை நம்ம எண்ணத்துக்கு கொண்டு வர கூடாது. No, what does that candle stand for? அந்த மெழுகுவர்த்தி எதை அர்த்தப்படுத்துகிறதா? Why did God show a candle? தேவன் எதற்காக அதை காண்பிக்கிறார்? That is how we have to see the vision and understand it. அப்படிதான் தரிசனத்தை நாம் புரிந்து கொண்டு அறிந்து கொள்ள. And one of the things that Apostle John wrote was, அங்க அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிற ஒரு காரியம் என்னவென்றால், there are streets of gold in heaven. அங்கே பொற்தல வீதி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Streets of gold. அந்த தெருக்கள் எல்லாம் பொன்னினாலே செய்யப்பட்டது. We have streets of asphalt and mud and cement and so on. நம்முடைய இந்த பூமியிலே என்ன இருக்குதுன்னா தார்னால கல்லுனால சிமெண்ட்னால ரோடுகள் போடப்பட்டது. But when he saw the vision, the Lord was showing him streets of gold. அங்கே அவன் தரிசனத்தை அவன் கண்டபோது அந்த தெருக்கள் எல்லாம் பொன்தலமாய் இருந்தது, பொன்னினாலே செய்யப்பட்டது. Lot of people they take that scripture. அநேகர் அந்த வசனத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு and they say, brother, see, there is gold in heaven. பரலோகத்துல இது பொன்னு இருக்குதுங்க. The same Bible says nothing from this earth can inherit the kingdom of God. பூமிக்குரிய எந்த ஒரு காரியமுமே பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாதுன்னு வேதவசனம் இருக்கு. They are thinking about this 22 karat gold. அவங்க எல்லாம் 24 karat gold. பொத்தல வீதி என்று சொன்ன உடனே 22 கேரட் உள்ள அந்த பொன்னை தங்கத்தை அவர்கள் தங்களுடைய So they take that as a point of justification to say, oh, we can put all gold ornaments and do all kinds of things. There is nothing wrong in it. Even there is gold in heaven. The streets in heaven are made of gold. தாங்கள் பொன்னாபரணங்களை அணிந்து கொள்வதற்கு தங்களை நியாயப்படுத்தி சொல்லுகிற ஒரு காரணம், பரலோகத்திலேயே பொற்தல வீதி இருக்குது, நான் போட்டா என்ன அப்படி. Living in this day and time, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துல, in the New Testament, புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கை காலத்துல, the Lord very clearly says, ஆண்டவர் மிகவும் தெளிவாக சொல்கிறார், you don't need any material ornaments. எந்த ஒரு உலக பிரகாரமான ஆபரணங்களும் எனக்கு அவசியம் இல்லை. My holiness is the real beauty I have given to my church. என்னுடைய பரிசுத்தம் தான் சபைக்கு நான் கொடுத்த உண்மையான ஆபரணம், அலங்காரம். That's the beauty. அது அலங்காரமா இருக்கிறது. Worship the Lord in the beauty of holiness, the Bible says. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று வேதவசனத்திலே பார்க்கிறோம். So the church must see the beauty
Today, in the same way, God sees it. தேவன் பார்க்கிற விதமாய் சபையை இந்த நாட்களிலே ஜனங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். Praise the name of the living God. What is real holiness? உண்மையான பரிசுத்தம். What is real beauty of the church? சபையினுடைய உண்மையான பரிசுத்தம் இங்கே. What is the real beauty of the members of the body of Christ? அந்த கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் அவயவமாய் இருக்கிறவர்களுடைய பரிசுத்த அலங்காரம் எது? God's holiness, God's righteousness. தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய நீதிதான் அலங்காரமாய் இருக்கிறது. They must receive it. அதை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். And they must put on. அதை அவர்கள் தரித்துக் கொள்ள வேண்டும். Praise the name of the living God. That is the real ornament that God has given for His church in this day and time. இந்த காலத்துக்கு, இந்த நேரத்துக்கு, இந்த புதிய உடன்படிக்கை சபையின் மக்களுக்கு தேவன் கொடுத்த அலங்கார ஆபரணம் அதுதான். Praise the name of the living God. Then why did God show Apostle John streets of gold? யோவான் அப்போஸ்தலனுக்கு பொற்தல வீதியை அவர் காண்பிக்க வேண்டும். God was showing him ஆண்டவர் அவனுக்கு காண்பித்த காரணம் through that vision. அந்த தரிசனத்தின் மூலமாக God is saying, ஆண்டவர் சொல்கிறார், John, யோவானே, whatever you consider to be precious on this earth, இந்த பூமியில எதெல்லாம் நீ விலையேறப்பட்டது நீ கருதுறாயோ, it has got no value in heaven. That is what God is saying. பரலோகத்துல அதுக்கு விலை மதிப்பே கிடையாது. Because it is something that you put under your feet and walk on it. நீ உன்னுடைய காலுக்கு அடியில போட்டு ஒரு காரியத்தை நீ நடந்து போறேன்னு வச்சனா, that is why He showed gold on the streets where people walk on. ஜனங்கள் நடந்து போகிற அந்த தெருவிலே பொற்தளமாய் அதை காண்பித்தார். எப்பா இங்க விலையேற பெற்றதா தலையில வச்சிருக்கத அங்க வந்து கால்ல போட்ட மிதிக்க அதுக்கு ஒரு வேல்யூவே இல்லைன்னு ஆண்டவர் சொல்ல வர்றாரு. That is why He showed the streets of gold. அந்த காரணத்தினால் அவர் பொற்தள வீதியை காண்பித்தார். And another thing He showed him. இன்னொரு ஒரு காரியத்தை காண்பித்தார். Gates of pearl. முத்துக்கள் பதிந்த அது gates of pearl. அந்த கேட் எல்லாம் முத்துக்கள் பதிந்தது, கற்கள் பதிந்தது. Where will be the gate? எங்க இருக்கும் கேட்? We don't keep gate right in our dining room. நம்முடைய சாப்பாட்டு அறைக்கு முன்பாக நம்முடைய தலவாசல் வைக்கிறது. There is no gate in our dining room, there is no gate in our living room, there is no gate in our bedroom, but only outside. நம்முடைய லிவிங் ரூம்லயோ டைனிங் ரூம்லயோ பெட்ரூம்லயோ கேட் வைக்கிறது இல்ல. Only in the entrance the gate will be there. அந்த வீட்டுக்கு நுழையிற அந்த இடத்துல தான் நம்ம அந்த கேட் வைப்போம். And the scripture here says, இங்க வேதவசனம் சொல்லுகிறது, the gates in heaven are made of pearl. That's what he saw in the vision. அந்த தரிசனத்துல யோவான் கண்ட ஒரு காரியம், அந்த கேட் எல்லாம் விலையுயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்டிருந்தது. Can we do the same thing here? அதே இங்க கேட் வைப்போம் அந்த மாதிரி. Can we also make gates of pearl here on this earth? இந்த பூமியில அந்த கேட்ட நுழைவாயில்ல போய் கேட்ல முத்துக்கள் பதிந்த வெளியேறப்பட்ட கற்கள் பதித்து வைப்போமா? Even though you have money, உங்களுக்கு பணம் இருந்தாலும் கூட, will you ever make a gate at your entrance that is made of pearl? உங்கள் நுழைவாயில் கதவை அவ்விதமாய் நீங்கள் அலங்கரித்து வைக்க முடியுமா? But even if you make, you will have at least 2 security guards with AK-47. அப்படியே நீங்க அந்த நுழைவாயில் கதவை முத்துக்கள் கற்கள் பதித்து நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா 2 செக்யூரிட்டி கார்டு வச்சிருப்பீங்க. Why? What's the reason? என்ன காரணம்? Because the thieves, they can break through and steal. அவர்கள் திருடர்கள் உடைத்து அதை திருடி கொண்டு போவார்கள். That is why most of our gates are made of steel and iron. அநேக நேரங்களிலே நம்முடைய நுழைவாயில் கதவுகள் எல்லாம் இரும்பினால செய்யப்பட்டிருக்கு. I remember, few years or many years before, அநேக வருஷங்களுக்கு முன்பாக we had a little place where we made a fence out of barbed wire. முள் கம்பினால கம்பியில அந்த முள் பதிச்சு அந்த கம்பியில சுத்தி வேலி போட்டுறணும் ஒரு இடத்துல. Within 3 days, 3 நாட்களிலே somebody came with a gas cutter and took those barbed wires, rusted barbed wires, and sold it for few hundred rupees. ஒரு சில 100 பணத்துக்காக அதை கொண்டு போய் என்ன பண்ணாங்க, கட் பண்ணி துருப்பிடிச்ச அந்த கம்பி எல்லாத்தையும் வித்துட்டாங்க. In this world, people don't even leave rusted iron. துருப்பிடிச்ச கம்பியை கூட அவங்க விடுறது கிடையாது, இரும்பு கூட. பூமியில முத்துக்களை விடுங்க, துருப்பிடிச்ச கம்பியை கூட என்ன பண்றது இல்ல திருடர்கள். They don't leave even a rusted iron.
அவங்க துருப்பிடிச்ச கம்பிகளை கூட இந்த பூமியிலே விட்டு வைக்கிறது இல்ல. God Almighty says, சர்வவல்லமையுள்ள தேவன் in my heaven, என்னுடைய பரலோகத்திலே even the entrance, the main gate is made of pearl. அந்த நுழைவாயிலுடைய கதவானது முத்துக்கள் பதிந்தவன். So what God was trying to tell us, அங்கே ஆண்டவர் சொல்ல முயற்சி what God was trying to tell Apostle John through that vision, அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு அந்த தரிசனத்திலே தேவன் சொல்ல what முயற்சி can we understand through what he saw? அவன் கண்ட அந்த தரிசனத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது? There are no thieves in heaven. அங்கே பரலோகத்திலே திருடர்கள் What கிடையாது. we consider to be precious on this earth, pearl, you know, even the gates in heaven are made of it because there are no thieves. இங்கே இந்த முத்து எவ்வளவு வெளியேறப்பட்டது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அவைகளினாலே பரலோகத்தின் நுழைவாயில்கள் செய்யப்பட்டிருந்தது. ஏனென்றால் திருடர்கள் அங்கே இல்லாதிருக்கிறார்கள். Lay up your treasures in heaven. எனவே உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள். Why? ஏன்? Because we are citizens of heaven. நாம் அந்த பரலோகத்தின் குடியுரிமை பெற்றவர்கள். There is no moth or rust there. அங்கே பூச்சியும் துருவும் கெடுக்கிறது இல்லை. There are no thieves அங்கே that break or திருடர்கள் steal. கண்ணமிட்டு திருடுகிறதும் கிடையாது. Then in verse number 21 he says, 21வது வசனத்திலே, for where your treasure is, there will your heart be also. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. God Almighty says, where your treasure is, there will your heart be. சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்றார், உங்கள் இருதயம் எங்கே இருக்கு, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கதான் உங்கள் இருதயம் இருக்கும். For example, உதாரணத்துக்கு you are going to your work one day, ஒரு நாள் உங்க வேலைக்காக நீங்க கடந்து போகிறீர்கள், and you are taking a huge amount of money in your vehicle, உங்களுடைய வாகனத்திலே மிக அளவு அதிகமான பணத்தை எடுத்து கொண்டு and you போகிறீர்கள். go to your office complex, you park your car, you lock it, உங்கள் வேலை ஸ்தலத்துக்கு நீங்கள் சென்றடைந்தவுடனே உங்களுடைய வாகனத்தை அந்த இடத்துல நீங்கள் நிறுத்திவிட்டு, you go to your office, you sit in your table and you start to work. அலுவலகத்துக்கு சென்று மேஜையில் உட்கார்ந்து வேலை செய்ய ஆரம்பித்து விடுகிறீர்கள். Within 10 minutes, 10 நிமிஷத்துல you will think about the bulk of money that you left in your நீங்க car. உங்க வாகனத்துல வைத்துவிட்டு வந்த அந்த பெரிய அளவு பணத்தொகையை குறித்த எண்ணம் You வருகிறது. think whether you locked it properly. ஒரு சர்வல சரியா பூட்டணுமா கதவை? So every 1 hour you will go to the car and see whether it is ஒவ்வொரு locked. மணி நேரமும் போய் எட்டி அது இருக்குதா இல்லையா, ஒழுங்கா பூட்டி இருக்கமா, Whether somebody is trying to look at your car. இல்ல வேற யாராவது அந்த காரை நோட்டம் பண்றாங்களா, Whether somebody will break the glass and take the amount of money that you இல்ல have kept காரோட inside. கண்ணாடியை உடைச்சிட்டு அந்த பணத்தை வேற யாரும் எடுக்க முயற்சி You won't be able to work peacefully in your office table. உங்களுடைய அலுவலக மேஜையில உட்கார்ந்து நீங்கள் அமைதியா சமாதானமாய் வேலை செய்ய. Why? What's the reason? ஏன் என்ன காரணம்? Because where your treasure is, your heart will be also. பொக்கிஷம் எங்க வச்சிருக்கியோ அங்கதான் உன் இருதயம் இருக்கும். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. Time or treasure or talent. நேரம் தாளந்து நம்முடைய பொக்கிஷம். God says, lay it up in heaven. ஆண்டவர் சொல்றாரு, இது எல்லாத்தையும் பரலோகத்துல சேர்த்து வை. How can we lay it up? எப்படி நாம் சேர்த்து வைப்பது? Many people have this question. அநேகருக்கு இந்த கேள்வி. Brother, the time I have here on this earth, how can I transfer it to heaven? நான் இந்த பூமியில இருக்கிற இந்த நேரத்தை எப்படி நான் பரலோகத்துக்கு மாற்றுதல் செய்வது? The talents and the gifts that God has given தேவன் us. எனக்கு கொடுத்த வரங்களையும் தாளந்துகளையும் நான் பரலோகத்துக்கு மாற்றுதல் செய்வது? How can I transfer it to heaven? அதை எப்படி நான் பரலோகத்துக்கு மாற்றுதல் The செய்வது? money, the wealth, the blessing that God has helped me to procure on this தேவன் earth. எனக்கு கொடுத்த ஆஸ்தி, ஐஸ்வர்யம், பணம் இவைகள் எல்லாவற்றையும் நான் எப்படி பரலோகத்துக்கு என்று மாற்றுவது? How can I transfer it to heaven? அதை எப்படி நான் பரலோகத்துக்கு மாற்றுவது? I am here. நான் இங்கே இருக்கிறேன். Yes, I will go one day there. நான் ஒரு நாள் அங்க போவேனா? Won't I be able to take it when I go? நான் போகும்போது எடுத்துட்டு போட்டோமா? No, we take nothing with us. நம்மோடு கூட எதையும் எடுத்துக்க சொல்ல Except one thing, nothing will come behind ஒரு us. காரியத்தை தவிர மற்ற எல்லாவற்றையும் நாம் விட்டு தான் போகணும். Do you know the scripture says in the book of Revelation? வெளிப்படுத்தின விசேஷத்திலே வசனம் சொல்கிறது என்ன Says, தெரியுமா? blessed are they that die in the Lord. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இனிமேல் பாக்கியவான்கள். Their works do follow them. அவருடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும். Job said, naked I came, naked I go. யோபு சொன்னா நிர்வாணியா வந்தா நான் நிர்வாணியா But போறேன். at the present time, the book of Revelation says, no, when a believer dies ஆனா ஒரு விசுவாசி மரிக்கும்போது, in Christ, கிறிஸ்துவுக்குள்ளே அவர்கள் மரிக்கும்போது, the works do follow him. அவர்கள் செய்த அவர்கள் கிரியைகள் அவர்களோடு. What does it mean? அப்படினா என்ன அர்த்தம்? When a person in Christ, ஒரு நபர் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஒரு நபர், as he is living on this இந்த earth, பூமியிலே அவன் வாழ்கிற வரைக்கும், whatever works
he works to fulfill the purpose of God. தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக அவன் பட்ட எல்லா பிரயாசங்களும் கிரியைகளும், What works he did in accordance to God's will. தேவனுடைய சித்தத்தின்படியாக இந்த பூமியிலே அவன் செய்து நிறைவேற்றின கிரியைகள், What work he did to please God. தேவனுக்கு பிரியமாய் அவன் செய்து நிறைவேற்றி முடித்த கிரியைகள், What works he did right according to his word. அவருடைய வார்த்தையின்படி சரியாய் செய்யப்பட்டு முடிக்கப்பட்ட கிரியைகள். Those are not the law of works, it's the works of faith. இது வந்து நியாயப்பிரமாணத்தின் கிரியை அல்ல, அது வந்து விசுவாசத்தின் கிரியை. As he was living his faith life, அவன் தன் விசுவாச வாழ்க்கை வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே, the works that he did because of his faith, அவனுடைய விசுவாசத்தின் நிமித்தமாய் அவன் கிரியை செய்தான். all of his obedience to his faith, அவனுடைய விசுவாசத்தின் கீழ்ப்படிதலாய் அவன் செய்கிற கிரியைகள் எல்லாம், when he goes up it follows him. அவன் போகும்போது அவனோடு கூட அதுவும் வரும். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. So what do we need to understand? இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? We have to convert our time into works. நம்முடைய நேரத்தை நாம் கிரியைகளாக நாம் மாற்ற வேண்டும். We have to convert it into the works of faith. நாம் விசுவாசத்தின் கிரியைகளாய் அதை மாற்ற வேண்டும். Works that fulfill the purpose of God. தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற கிரியைகள். Works in accordance to his will. அவருடைய சித்தத்தின்படி செய்கிற கிரியைகள். Works in accordance to his word. அவருடைய வார்த்தையின்படி செய்கிற கிரியைகள். That's why we need to be aware of how we are utilizing our time. நம்முடைய நேரத்தை எப்படியெல்லாம் நாம் பயன்படுத்துகிறோம் என்பதை குறித்த ஒரு விழிப்பு ஜாக்கிரதை நமக்கு You உண்டாக may say, brother, I don't have anything. நீங்க சொல்லலாம், எனக்கு ஒண்ணுமே இல்ல. But if you are living, God has given you time. ஆனா நீங்க வாழ்ந்தீர்களானால் ஆண்டவர் உங்களுக்கு நேரத்தை கொடுத்திருக்கிறார். It is precious. அது மிக விலையேற பெற்றது. Use that to fulfill his purpose, his plan, his will. அவருடைய தீர்மானத்தை, அவருடைய திட்டத்தை, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதற்காக உபயோகப்படுத்துங்கள். Same way, whatever talents that God has given you, அது மாத்திரமல்ல, எப்படிப்பட்டதான தாளந்துகள், திறமைகள் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், whatever gifting that God has given தேவன் you, உங்களுக்கு கொடுத்திருக்கிற வரங்கள் எதுவாய் இருந்தாலும், don't use it against God's purpose, தேவனுடைய நோக்கத்துக்கு விரோதமாய் அதை but உபயோகப்படுத்தாதீர்கள். use that talents and gifts to fulfill the purpose of God. தேவன் உங்களுக்கு கொடுத்த தாளந்து, திறமை, வரங்கள் எல்லாவற்றையும் அவருடைய தீர்மானத்தை நிறைவேறுதலுக்காக Use that giftings and talents to fulfill his will. அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக உங்கள் தாளந்து, திறமைகள் எல்லாவற்றையும் Use that giftings and talents to fulfill, what the word of God asks you to fulfill. தேவனுடைய வார்த்தை உங்களை எதை நிறைவேற்றும்படியாக செய்ய சொல்கிறதோ அதை நிறைவேற்றுவதற்காக உங்களுடைய தாளந்துகள், உங்களுடைய திறமைகள் எல்லாவற்றையும் நீங்கள் Same உபயோகப்படுத்துங்கள். way, whatever wealth that God has given us, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசை எவ்வளவா இருந்தாலும், whether it is little or whether it is great, கொஞ்சமோ அது நிறையவோ, a believer must be very mindful ஒரு விசுவாசி இதை குறித்து எப்பொழுது சிந்தை உள்ளவனாய் to இருக்க வேண்டும். utilize that wealth to fulfill the purpose of God. அந்த ஆஸ்தி, அந்த ஐஸ்வரியத்தையும் கூட தேவனுடைய நோக்கம், சித்தம், தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு உபயோகப்படுத்த. That's how you convert your material wealth into works and lay up your treasures in உன்னுடைய heaven. பொருளாதார ஐஸ்வர்யம், ஆஸ்தி, இவைகள் எல்லாவற்றையும் இப்படியாக விசுவாசத்தின் கிரியைகளாய் நீ மாற்றி உன்னுடைய பொக்கிஷத்தை பரலோகத்திலே நீ சேர்த்து வைக்க வேண்டும். For example, உதாரணத்துக்கு you take time. நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. We have 24 hours in a day, ஒரு நாளிலே 24 மணி நேரம் 7 இருக்கிறது. days in a நமக்கு week, வாரத்தில் 7 நாட்கள் உண்டு. 30 days in a month, ஒரு மாதத்துக்கு 30 நாட்கள் 12 உண்டு. months in a year. 12 மாதங்கள் உள்ள ஒரு வருஷம். And we live the years that God gives us so graciously on this earth. ஆண்டவர் நமக்கு அனுமதி கொடுக்கிற வரைக்கும், கிருபையாய் இருக்கிற வரைக்கும் இந்த பூமியிலே நாம் வாழ்கிறோம். How we are utilizing the time? இந்த கொடுக்கப்பட்ட இந்த காலத்தை, இந்த நேரத்தை எவ்விதமாக நாம் உபயோகப்படுத்துகிறோம்? Have we perceived the will of God, the purpose of God for our life, so that we can invest the time that He has given us to focus on that purpose? தேவன் இந்த பூமியிலே நாம் வாழும்படியாய் கொடுத்த இந்த காலத்தை, இந்த நேரத்தை அறிந்தவர்களாய், எதற்காக கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்தவர்களாய் அதை நாம் உபயோகப்படுத்துகிறோமா? When God spoke to Jonah, ஆண்டவர் யோனாவிடத்தில் பேசும்போது, the prophet of God, தேவனுடைய தீர்க்கதரிசி அவன், he had a specific purpose and plan for him at a certain point of time in his life. அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் அவனுக்கென்று ஒரு நோக்கத்தை, ஒரு தீர்மானத்தை, Said, go to Nineveh and warn the people. நினிவேக்கு போய் ஜனங்களை எச்சரி என்று You சொன்னார். go there as my representative. நான் எனக்கு பதிலா நான் உன்னை அனுப்புறேன், நீ போ. I have given you the time, நான் உனக்கு நேரத்தை கொடுக்கிறேன். not to spend anywhere else, வேற எங்கேயும் இல்ல. not to go anywhere else and do anything, எந்த இடத்துக்கும் போய் எந்த காரியத்தை செய்ய. but this is the specific place you have to நீ go. குறிப்பிட்ட இடமாக இந்த நினிவே பட்டணத்துக்கு தான் நீ போகணும். This is the specific work
work I want you to do. இந்த குறிப்பிட்ட வேலை தான் நீ செய்ய வேண்டும். This is my purpose for your life on this earth at that particular இந்த time. பூமியிலே உன்னுடைய வாழ்க்கை குறித்த நோக்கம், தீர்மானம், திட்டம் அந்த நாளிலே இதுதான். That is my will. அதுதான் என்னுடைய சித்தம். But what did he do? ஆனா அவன் செய்தது என்ன? He went to another place. அவன் வேறு இடத்துக்கு கடந்து போனான். He had the time. அவனுக்கு நேரம் இருந்தது. He used the same time he had to do the purpose of God தேவனுடைய நோக்கத்தை to fulfill his own desire. நிறைவேற்றுவதற்குரிய அந்த நேரத்தை தன்னுடைய சுய இஷ்டத்துக்கு அவன் உபயோகித்தான். And we all know how he suffered and God brought him back to his purpose and will and his plan. அந்த தேவனுடைய சித்தத்தை தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு அவன் எப்படியாக மாறினான் என்று. My brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, if we don't have anything, we have time. God has given us time. நமக்கு ஒண்ணுமே இல்லைனா கூட தேவன் நமக்கு நேரத்தை கொடுத்திருக்கிறார். Let's seek his will. அவருடைய சித்தத்தை நாம் தேடுவோம். Let's ask him. அவர்ட்ட கேளுங்க. Many people think it's very it's a rocket science to know the will of God in their life. தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கைக்கு இன்னது என்பது அறிவது என்பது ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸா நினைச்சிட்டு இருக்காங்க. Absolutely not. அப்படி அல்லங்க. When you have a relationship with him, நீங்க அவரோடு கூட சரியான ஒரு உறவிலே and a fellowship and communion with him, அவரோடு கூட சரியான முறையில் ஐக்கியமும் உண்டாயிருந்தா, you can just know the heart of God like this. தேவனுடைய இருதயத்தின் காரியங்களை உங்களால சுலபத்தில் அறிந்து கொள்ள முடியும். Like I speak, you hear. Like you speak, I hear. எப்படி You can hear the voice of உங்களால God. கேட்க முடியுது, நீங்க பேசுறதை என்னால கேட்டு புரிந்து கொள்ள முடிகிறது. அதுபோல தேவனுடைய வார்த்தையின் சத்தத்தை நம்மால அறிந்து can hear it in the ears of your heart. நம்முடைய இருதயத்தின் செவிகளிலே நாம் அதை கேட்க முடியும். You cannot doubt it. அதை குறித்து நாம் சந்தேகப்பட முடியாது. You will know that is how you need to utilize your time. அப்படிதான் உங்களுடைய நேரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். Where you have to go, what you have to போகணும், என்ன செய்யணும். He gives his plan in detail. அவர் தம்முடைய திட்டத்தை குறித்த எல்லாவற்றையும் அவர் கொடுக்கக்கூடியவர். When you give ear to God, he opens up every detail. உங்களுடைய செவியை நீங்க ஆண்டவருக்கு கொடுத்து நீங்க கவனமா கேட்டீங்கன்னா ஆண்டவர் எல்லா காரியத்தையும் உங்களுக்கு தெரிவிப்பார். Many times we say, Lord speak to me, Lord speak to me, but we don't have the willingness to listen to him. ஆனா அநேக நேரத்துல ஆண்டவரே என்னோட பேசும் என்று சொல்லி ஜெபத்துல சொல்றோம். ஆனா பேச ஆண்டவர் ஆரம்பித்த பின்பு அவருக்கு செவி கொடுக்க we don't diligently focus on knowing his will, his plan and his purpose for our life. அவருடைய தீர்மானம் என்ன, அவருடைய திட்டம் என்னது என்பதை நாம் அறிந்து கொள்ள நேரத்தை கடந்து. God is a God of details. நம்முடைய தேவன் விளக்கத்தின் தேவன் அவர். When God asked Noah to build an ark, he gave him the details. ஆண்டவர் நோவாவை பேழையை ஆயத்தப்படுத்து என்று சொன்னதோடு மாத்திரமல்ல, அதை எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும் என்கிற விளக்கத்தையும் கொடுத்தார். When God asked Moses to build the tabernacle, he said, according to the pattern that I showed you, the details. மோசேயை ஆசரிப்பு கூடாரம் கட்டும்படியாய் சொன்ன ஆண்டவர் அந்த மாதிரியின்படி கட்ட ஜாக்கிரதையாய் இருக்கும்படியாய் மாதிரி கொடுத்தார். எனவே நேரம் மிகவும் விலையேற பெற்ற ஒன்று. Utilize that to fulfill the purpose of God, the works of God. தேவனுடைய நோக்கம், தேவனுடைய கிரியை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்கு நீ அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். When you do that, நீங்கள் அவ்விதமாக செய்யும்போது you will transfer every minute that God has given you. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்க உங்கள் பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷமாக நீங்கள் மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். You focus on your purpose. உங்களுடைய நோக்கத்திலே உங்களுடைய கவனத்தை நீங்க வைங்க. None of your time do moth or rust corrupt it. அப்பொழுது உங்களுடைய நேரத்தை எந்த ஒரு பூச்சியுமோ எந்த ஒரு துருவுமோ கெடுக்காது. None of your time can be stolen by any thief. உங்களுடைய நேரத்தை எந்த ஒரு திருடனாலும் திருட முடியாது. Same with the talents. அதே போல தான் தாலந்துகள். It's very important to know that God never puts his people on this earth without giving them any gifts or talents. எந்த ஒரு வரத்தையோ எந்த ஒரு தாலந்துகளையோ திறமைகளையோ கொடுக்காதபடி தேவன் தம்முடைய பிள்ளைகளை இந்த உலகத்திலே வர அனுமதிக்கிறார். Absolutely, to everyone God gives special gifts and talents. ஒவ்வொருவருக்கும் என்று விசேஷித்த சில கிருபைகள், சில தாலந்துகள், சில திறமைகள் உண்டு. None of God's children can be called as good for nothing. தேவனுடைய பிள்ளைகள் எவருமே ஒன்றுக்கு உதவாதவர்கள் என்று சொல்லக்கூடிய நிலைகள் கிடையாது. He always gives them talents. அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் திறமைகளை கொடுத்திருக்கிறார். That's why he spoke about a parable about the talents. அந்த தாலந்துகளை கொடுத்த அந்த ஓமையை பற்றி ஆண்டவர் அங்கே ஓமானமாய் சொல்லி இருக்கிறார். Same way God gives his giftings and his talents to his people. தேவன் தம்முடைய ஜனத்துக்கு தாலந்துகளையும் திறமைகளையும் கொடுத்திருக்கிறார். Sometimes people without realizing it they find their talent and they grow in it. சில நேரங்களிலே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாலந்து இன்னது திறமை இன்னது என்று அறியாமலே அதை உபயோகப்படுத்தாமலே கடந்து போகிறார்கள். இல்ல
அதாவது அது ஒரு தாளந்து அப்படின்னு ஒரு நினைக்காமலே அந்த காரியத்தை அவங்க வந்து இப்போ அடையாளம் கண்டுக்கிறாங்க. Some people identify their talent without realizing it is a talent that God has given them. ஆண்டவர் கொடுத்த தாளந்துதாங்கிறது உணராமலே அதை அறிந்து கொள்கிறார்கள். And for some people it takes some time to discover what their real talents and giftings are. சில காலம் எடுத்துக்கொள்கிறது எப்படிப்பட்டதான தாளந்து திறமை தேவன் தனக்கு கொடுத்திருக்கிறார். Our relationship and fellowship with God ஆனா தேவனோடு கூட நம்முடைய உறவு நம்முடைய ஐக்கியம் சரியாய் will help us to uncover and discover what God has placed in us. நமக்குள்ளே எப்படிப்பட்டதான தாளந்துகளை திறமைகளை தேவன் வைத்திருக்கிறார், வரங்களை வைத்திருக்கிறார் என்பதை நம்மால அறிந்து கொள்ள முடியும். How do you utilize it? அதை எப்படி நாம் உபயோகப்படுத்துவது? To fulfill God's purpose. தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு. To do the works of God. தேவனுடைய வேலையை செய்வதற்கு. To be a blessing in His kingdom. அவருடைய ராஜ்யத்திலே ஆசீர்வாதமாய் இருப்பது. Other people have a lot of giftings. அநேகருக்கு அநேக வரங்கள் உண்டு. Some people have the gift to write. சிலருக்கு எழுதக்கூடிய திறமைகள் உண்டு. Some people have the gift to speak, present things. காரியங்களை பேசுவதற்கு, எடுத்து சொல்வதற்கு உரிய வரங்கள் உண்டு. Some people have the gift in music, singing, so on, so many things. இசையிலே இசைக்கருவி வாசிப்பதிலே இப்படி अनेक திறமைகள் தாளங்கள். You really cannot count and calculate the diversity of giftings and talents that God gives to His people. தேவன் தம்முடைய ஜனத்துக்கு கொடுத்திருக்கிற அந்த தாளந்து திறமைகள் வரங்கள் இப்படி என்று சொல்லி இவ்வளவுதான நம்ம அத கணக்கு அறிவிட்டு சொல்ல முடியாது. This gift and talent, I am not restricting it into those 12 gifts of the Holy Spirit. இந்த நான் சொன்ன இந்த காரியங்கள் மாத்திரம் தான் ஆண்டவருடைய வரங்களுக்கு உட்பட்டது என்று நான் சொல்ல முடியல. பரிசுத்த ஆவியின் 12 வரங்கள் அத மாத்திரம் நான் பேசல. Apart from that, அதற்கு அப்பாற்பட்ட there are so many diversities of gifts God gives to His people. வரங்களுக்கு अनेक பரிணாமங்களிலே உண்டு. When you find that, அதை நீங்க கண்டுபிடிக்கும்போது say, Lord, how can I use this gift according to your will? ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி இதை நான் எப்படி உபயோகப்படுத்துவது என்கிற கேள்வி வைக்கிறேன். How can I fulfill your purpose for my life using this talent or gift? இந்த தாளந்தை, இந்த திறமையை, இந்த வரத்தை உபயோகப்படுத்தி உம்முடைய நோக்கம் தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு நான் எப்படி உபயோகப்படுத்துவது? Praise the name of the living God. That's how you transfer your talents and lay it up in heaven. இப்படிதான் உங்களுடைய பொக்கிஷங்களை பரலோகத்திலே நீங்கள் மாற்றி வைக்க வேண்டும். The final T, the treasure. கடைசியாக பொக்கிஷம். How do you transfer it to heaven? அதை எப்படி நீங்க பரலோகத்துக்கு மாற்றுவது? For example, if you have a 500 rupee note in your hand, உங்களுடைய கரத்திலே ஒரு 500 ரூபாய் பணம் வைத்திருக்கிறீர்கள். we all know how to deposit it in the bank. அத எப்படி பேங்க்ல போட வேண்டும் என்பது நமக்கு we all know how to fill up that pay-in slip and give it to the teller and get it sealed and get it into our bank account. அந்த ஃபார்ம்ல fill up பண்ணி அது டெல்லர்ட்ட கொடுத்து நம்முடைய பெயர்ல அந்த 500 ரூபாயை வைப்பது எப்படி என்பது. But we are talking about a bank that is in heaven. நாம பேசுற இந்த காரியம் பரலோகத்துல இருக்கிற பேங்க். How can you take that paper currency of 500 rupee and transport it into heaven, transfer it into heaven? 500 ரூபாய் அந்த தாள், அந்த பணத்தை எப்படி நம்ம பரலோகத்து பொக்கிஷத்துல கொண்டு போய் மாற்றி வைக்கிறது? Very simple. ரொம்ப மிகவும் எளிமை. Use that 500 rupee to fulfill God's purpose for your life. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நோக்கத்துக்காக, தீர்மானத்துக்காக அந்த 500 ரூபாயை உபயோகப்படுத்துங்க. Last week we talked about the purpose of God's provision and blessing for His children. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதமும் காரியங்களும் எதற்காக என்று சொல்லி நான் பார்த்தேன். The children of Israel left the land of Egypt. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வந்தார்கள். God gave them favor in the sight of the Egyptians. எகிப்தியருடைய கண்களிலே தேவன் அவர்களுக்கு தயவு கிடைக்க பண்ணினார். Took spoils from Egypt, the Bible says. வேத சொல்கிறது அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டு கடந்து வந்தார்கள். God gave them all kinds of wealth and put them into the wilderness. அவர்கள் எல்லாருக்கும் வெள்ளியும் பொன்னும் எல்லாத்தையும் கொடுத்து கொள்ளையிட வைத்து வனாந்தரத்திலே. Now why did God give them all of those things? ஏன் தேவன் அவர்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு? Because God had a purpose. அதற்கும் தேவனுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. Because God knew at a later point of time in their journey, அவருடைய வாழ்க்கையின் அந்த வனாந்தர பாதையின் இறுதி நாட்களிலே the tabernacle should be built. அங்கே தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட வேண்டும். And then Moses asked the people and they gave willingly, abundantly. அப்பொழுது மோசே இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே கேட்டபோது அவர்கள் மனப்பூர்வமாய் தாமாக முன்வந்து வெளியேற பெற்ற எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். That's a good example. What did they do when they gave their personal wealth அவர்கள் தங்களுடைய for the
building of the tabernacle. அவர்கள் தங்களுடைய சொந்த ஆஸ்தியை, சொந்த ஐஸ்வரியத்தை, பணத்தை, பொன்னை அந்த தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் கட்டுமான பணிக்கு அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். What did they actually do? அவர்கள் உண்மையாக ஒரு செய்த காரியம் என்ன? They were transferring their wealth to heaven. அவர்களுடைய ஆஸ்திகளை, அவருடைய பொக்கிஷங்களை அவர்கள் பரலோகத்துக்கு மாற்றி கொண்டார்கள். Because they gave all those ornaments அவர்கள் கொடுத்த அந்த பொன் ஆபரணங்கள் எல்லாம் to fulfill the purpose of God, தேவனுடைய நோக்கத்தை அங்கே நிறைவேற்றுவதற்கு உபயோகப்படுத்தப்பட்டது. so that the works of God will be done, தேவனுடைய கிரியை அங்கே நடந்தது. so that the will of God will be accomplished on this earth. தேவனுடைய சித்தமானது அங்கே நிறைவேற்றி முடிந்தது. The Bible also says வேதமும் சொல்கிறது, He gives us wealth to lend to the poor. ஏழைகளுக்கு கொடுக்கும்படியாய் ஆண்டவர் ஆசையை கொடுத்திருக்கிறார். He that hath mercy on the poor lendeth to the Lord, the Bible says. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. For example, உதாரணத்துக்கு, like I told you, a 500 rupee note, a paper currency is there. நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னது போல 500 ரூபாய் ஒரு தாள் பணம். If you want to lay up your treasures in heaven, உன்னுடைய பொக்கிஷமாக அதை நீ பரலோகத்திலே மாற்ற வேண்டுமா? just utilize that 500 rupee note to fulfill God's purpose. அந்த தாளை நீ ஆண்டவருடைய நோக்கத்துக்காக தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு நீ உபயோகப்படுத்து. Just say, Lord, what do you want me to do with this? ஆண்டவரே, இந்த 500 ரூபாயை கொண்டு நான் என்ன செய்ய நீ சித்தமாய் இருக்கிறீர்? Do you want me to keep it? நான் அதை வச்சுக்கணும்னு நீங்க விரும்புறீங்களா? Do you want me to give it to someone? இல்ல யாருக்கும் கொடுக்க நீங்க விரும்புறீங்களா? Do you want me to buy a meal? இல்ல ஒரு சாப்பாடு வாங்க விரும்புறீங்களா? Buy a meal for the pastor's family? இல்ல பாஸ்டருடைய குடும்பத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க விரும்புறீங்களா? If God says yes, ஆண்டவர் ஆம் என்று சொன்னார்னா, and you go and spend it for that purpose, அந்த சொன்ன நோக்கத்துக்காக அந்த 500 ரூபாயை உபயோகப்படுத்துங்க. simple, you are transferring those 500 rupee note and laying it up in heaven. அந்த 500 ரூபாய் பணத்தை உங்கள் பொக்கிஷமாக நீங்கள் பரலோகத்திலே, Because you have utilized it to fulfill the purpose of God. தேவனுடைய நோக்கத்தை, தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்துல நீ அதை செலவு பண்ணு. If you buy a meal to a man of God with that 500 rupee note, அதே 500 ரூபாய் நோட்டை கொண்டு ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு நீ உணவு வாங்கி கொடுப்பாயானா? because a man of God, he works for God. ஏனென்றால் தேவனுடைய மனுஷன் தேவனுக்காக உழைக்கிறான். He does what God wants him to do. ஆண்டவர் அவனை என்ன செய்யபடியாய் விரும்பினாரோ அந்த காரியத்தை செய்கிறார். And in turn, God tells us to go and feed him. ஆண்டவர் நம்மை பார்த்து அவருக்கு போய் நீ சாப்பாடு வாங்கி கொடு என்று சொல்லி நம்ம இடத்துல சொல்வாரனா? Every penny of the money that you spend on him, அந்த மனுஷனுக்காக நீ செலவு செய்த ஒவ்வொரு பைசாவும் you are depositing in your account in heaven. உன்னுடைய வங்கி கணக்கா பரலோகத்தில் இருக்கிற கணக்குல உன்னுடைய பொக்கிஷமாக நீ அதை மாற்றுகிறாய். That's why every believer அதனால ஒவ்வொரு விசுவாசி must be careful about every second of the time that God gives him. ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருக்கிற நேரத்தை குறித்த ஒரு விழிப்பு. He must be careful with every talent and giftings that God ஆண்டவர் has given அவருக்கு him. கொடுத்திருக்கிற தாளந்து, திறமை, வரங்களை குறித்த ஒரு ஜாக்கிரதை. He must be careful to utilize every wealth that God has given him. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆஸ்தி ஐஸ்வரியத்தை குறித்த ஜாக்கிரதையும் அவர்களுக்கு இருக்க வேண்டும். Just say, Lord, what do you want me to do with the time that you have given me? ஆண்டவரே, நான் கொடுத்திருக்கிற இந்த நேரத்தை வைத்து நான் என்ன செய்ய நீ சித்தமாய் இருக்கிறீர்? What do you want me to do with the talents and giftings that you have ஆண்டவரே, given நீ me? கொடுத்திருக்கிற இந்த வரங்கள், தாளந்துகள், திறமைகளை கொண்டு நான் என்ன செய்வேன்? What do you want me to do with all the treasures? ஆண்டவரே, நீ கொடுத்திருக்கிற இந்த ஐஸ்வரியம், ஆஸ்தி இவைகளை கொண்டு நான் என்ன செய்வேன்? I don't want to use all of this to fulfill my own என்னுடைய desire, சுய purpose. வாஞ்சையோ, சுய நோக்கத்தையோ, சுய சித்தத்தையோ நிறைவேற்றுவதற்கு நான் இதை உபயோகப்படுத்த விரும்புகிறேன். Sometimes God wants the time and talent and treasures even to be used for ourselves. சில நேரங்களிலே கொடுக்கப்பட்ட நேரம், தாளந்து, திறமை, வரம், அந்த ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கு உபயோகப்படுத்த ஆண்டவர் அனுமதிக்கிறார். God has a purpose sometimes to use it for ourselves. சில நேரத்தில் தேவனுக்கு ஒரு நோக்கம், தீர்மானம் நம்மை குறித்து உண்டு, அதை நமக்காக உபயோகப்படுத்தார். That's why last week we read a scripture in the book of Timothy where the Lord says He gives us richly all things to enjoy for ourselves. நாம் எல்லாவற்றையும் அனுபவிக்கும்படியாய் ஆண்டவர் ஐஸ்வரியத்தை கொடுத்திருக்கிறார். But that's not the only purpose. ஆனா அதே ஒரே நோக்கம் அது அல்ல. God said, Abraham, I will bless you, but also I will make you a blessing. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். Praise the name of the living God. நாமத்துக்கே A young ruler came to our Lord Jesus. ஒரு ஐஸ்வரியமுள்ள வாலிபன் ஆண்டவரிடத்தில் வந்தான்.
He said, Lord, what should I do to inherit eternal life? ஆண்டவரே நித்திய ஜீவனை சொந்தத்துக் கொள்ள நான் என்ன செய்ய Good master, வேண்டும்? what good thing shall I do that I may நல்ல have eternal போதகரே life? நித்திய ஜீவனை சொந்தத்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? God said, why you call me good? ஆண்டவர் கேட்டாரு, ஏன்டா நீ என்ன There பார்த்து is நல்லவன் none சொல்ற? good but God and God alone. தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. But if you want to enter into life, keep the நீ commandments. ஜீவனுக்குள் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனையை கைக்கொள். Then he listed down some of the Mosaic laws. அதுக்கப்புறம் மோசேயுடைய கற்பனையை அங்க பட்டியலிட்டு Then the சொல்றார். Lord said, all these things I have been keeping from the days of my youth. அப்ப அவன் ஆண்டவரை பார்த்து சொன்னான், நான் சிறு வயது முதல் இவைகள் எல்லாவற்றையும் நான் What கைக்கொண்டு one thing do I lack? என்னிடத்துல இருக்கிற இன்னும் அந்த ஒரு குறை என்ன? The Lord said, ஆண்டவர் சொன்னாரு, if you want to be perfect, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினாய், go and sell that thou hast and give to the poor, உனக்கு உண்டானவையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, பின்பு என்னை பின்பற்று. and thou shalt have treasure in heaven. அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று சொன்னார். Then he said, come and follow me. அப்புறம் என்னை பின்பற்றி வா. So this man, he had a lot of wealth, இந்த ஐஸ்வரியமுள்ள அந்த வாலிபன் அதிகமான ஐஸ்வரியம் அவனுக்கு and he உண்டாயிருக்கு. wants to go to heaven, wants to inherit eternal life. அவன் நித்திய ஜீவனை சொந்தரித்து பரலோகத்துக்கு போக வேண்டும் என்கிற வாஞ்சை. That's why God says, ஆண்டவர் சொல்றாரு, you are rich, you want to go to heaven. நீ ஐஸ்வரியவான், நீ பரலோகத்துக்கு போணுங்கற. Before you go there, நீ அங்க போறதுக்கு முன்னாடி you have a lot of treasure on this earth. இந்த பூமியில அதிக பொக்கிஷங்களை நீ You make உண்டாயிருக்கிறாய். sure you transfer it. நீ எல்லாத்தையும் அங்க நீ மாத்துறதுக்கு நீ This is what he says. This is what the scripture says. வேதவசனம் அதைத்தான் சொல்லுகிறது. Go sell that thou hast and give it to the poor, and then thou shalt have treasure in heaven, and then come and follow நீ me. போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். Let us read a scripture in Luke 18:22. லூக்கா 18:22 கூட வாசிப்போம். This is what the Lord said. ஆண்டவர் இதைத்தான் சொன்னாரு. Now when Jesus heard these things, he said unto him, yet lackest thou one thing, sell all that thou hast and distribute unto the poor, and thou shalt have treasure in heaven, and come follow me. அதற்கு அவன் இவைகளெல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, உனக்கு உண்டானவைகளெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். In that scripture, God said, if you sell the treasure you have and give it to the poor on this earth, you are depositing your treasure in heaven. நீ கொண்டிருக்கிற அந்த ஆசையை கொண்டு இங்க இருக்கிற அந்த தரித்திரருக்கெல்லாம் அதை எல்லாத்தையும் விற்று நீ கொடுத்தாயனா உன் பரலோகத்துல உனக்கு பொக்கிஷம் So உண்டாயிருக்கும். my brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, what are we doing with the time that God has given ஆண்டவர் us? நமக்கு கொடுத்திருக்கிற நேரத்தை கொண்டு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? Are we laying it up in heaven? அதை பரலோகத்திலே பொக்கிஷமாய் மாற்றி கொண்டிருக்கிறோமா? What about the talents and giftings that He has given ஆண்டவர் us? கொடுத்திருக்கிற திறமைகள், தாளந்துகள், வரங்களை என்ன செய்யும்? Are we laying it up in heaven? அதையும் பரலோகத்திலே பொக்கிஷமாய் மாற்றி கொண்டிருக்கிறோமா? What about the treasures that He has given ஆண்டவர் us? கொடுத்திருக்கிற பொக்கிஷங்களை நாம் என்ன செய்து Are we கொண்டிருக்கிறோம்? utilizing it to build the kingdom of God? தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக நாம் அதை உபயோகப்படுத்துகிறோமா? To His will to be done, அவருடைய சித்தம் இந்த பூமியிலே நிறைவேற்றி for His plan முடிவதற்காக, to be accomplished. அவருடைய திட்டம் இந்த பூமியிலே நிறைவேற்றி This is முடிவதற்காக what the Lord is expecting of us. ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை தான் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். That we use our time, our talent and our treasure and deposit it in heaven. நம்முடைய நேரத்தை, நம்முடைய தாளந்து, திறமை, வரங்களை, நம்முடைய பொக்கிஷங்களை எல்லாவற்றையும் பரலோகத்துக்கு மாற்றக்கூடிய செயல்களை நாம் செய்ய See, we வேண்டும். are all living in one country. நாம் எல்லாரும் ஒரே தேசத்துல தான் வாழ்ந்து If you கொண்டிருக்கிறோம். want to go to a foreign country, நாம் ஒரு அயல் தேசத்துக்கு போக a வேண்டுமானால், person wants to go from India to Singapore, ஒரு நபர் இந்தியாவிலிருந்து சிங்கப்பூருக்கு போகிறாரா, what does he do? அவர் செய்யறது என்ன? He does a lot of things. அவர் அநேக காரியங்களை One செய்வார். of the things he does is, அவர் செய்கிற காரியங்களிலே ஒன்று என்னவென்றால், he takes the Indian currency to a foreign exchange, அவர் இந்திய பணத்தை எடுத்துக்கொண்டு போய் அந்த பணம் மாற்றுகிறவரிடத்திலே போய் and buys Singapore dollars. சிங்கப்பூர் பணம் எதுவோ அதை மாற்றிக் கொள்வார். Why? ஏன்? Because this Indian note, what the Reserve Bank gives, it is invalid to be spent in the
country of Singapore. போகிற அந்த சிங்கப்பூர் தேசத்திலே அந்த நாட்டு பணத்தை தான் உபயோகப்படுத்த முடியும், இந்திய தேசத்து பணத்தை உபயோகப்படுத்த முடியாது. That's why he converts. அதனால அந்த பணத்தை, இந்திய பணத்தை சிங்கப்பூர் பணமாக அவர் மாற்றுகிறார். Before we take our flight to our eternal home, நம்முடைய நித்தியமான வீட்டுக்கு நம்முடைய பயணத்தை நாம் தொடங்குவதற்கு முன்பாக what do we need to do? நாம் செய்ய வேண்டியது என்ன? We have to convert the time, the talent, the treasure that God has given us to a heavenly currency. நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம், நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து, திறமை, வரங்கள், பொக்கிஷம் எல்லாவற்றையும் பரலோகத்துக்குரியவர்களாய் நாம் மாற்ற வேண்டும். Heavenly currency. அது பரலோக பணமாய் நாம் மாற்ற வேண்டும். Because we are going to live there forever and ever. ஏனென்றால் நாம் அங்கேதான் என்றென்றைக்கும் வாழ போகிறோம். Why do we need to pile up and store up here? ஏன் இங்கே வந்து அந்த எல்லாவற்றையும் நாம் What is that heavenly currency? அந்த பரலோக பணம் எது? It is called works. அதுதான் கிரியைகள். Because we take nothing with us except the works. ஏனென்றால் நாம் வேறு ஒன்றுமே நம்மோடு கூட எடுத்து செல்ல முடியாது, நாம் செய்கிற கிரியைகள் மாத்திரம் தான் நம்மோடு கூட. Revelation 14:13 says, அங்கே வெளிப்படுத்தல் 14:13 சொல்லுகிறது. And I heard a voice from heaven saying unto me, Write, blessed are the dead which die in the Lord from henceforth. Yea, saith the Spirit, that they may rest from their labors, and their works do follow them. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுதி, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கிரியைகள் என்ன பண்ணுதா? அவர்களோட கூட. Their works is following them. அவருடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும். Because these saints of God, இந்த பரிசுத்தவான்கள், while they lived their life on this earth, இந்த பூமியிலே அவர்கள் வாழ்ந்தபோது what did they do? அவர்கள் செய்தது என்ன? They understood they are citizens of heaven. அவருடைய பரலோகத்தின் குடியுரிமையை அவர்கள் உணர்ந்தவர்கள். They understood that there is no use in piling up treasures on this earth because of moth and rust will corrupt. இந்த பூமியிலே ஆஸ்தியும் ஐஸ்வரியத்தை நாம் சேர்த்து வைத்தா பூச்சும் துருவும் கெடுத்து போடும். They understood because there are thieves on this earth. அது மாத்திரமல்ல, திருடர்களும் கண்ணமிட்டு திருடுவார்கள் என்று புரிந்து கொண்டார்கள். That is why they made up their mind. அதனால அவர்கள் தங்களுடைய சிந்தையை ஆயத்தம் பண்ணினார்கள். To convert their time into the works of God. தங்களுடைய நேரத்தை அவர்கள் பரலோகத்தின் பொக்கிஷமாய் மாற்றினார்கள். They converted their talents as the works of God. தேவனுடைய கிரியையாக தங்களுடைய திறமைகளை, வரங்களை They converted their treasures to the works of God. அது மாத்திரமல்ல, தங்களுடைய பொக்கிஷங்களை தேவனுடைய பொக்கிஷமாய் மாற்றினார்கள். That's why when they said goodbye to this world, அவர்கள் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் கடந்து போகிற அந்த நேரத்தில் the works also went with them. அவர்களோடு அவர்கள் செய்த கிரியைகள் மாத்திரம் தான் கூட போகிறது. That is how we lay up our treasures in heaven. அப்படிதான் நம்முடைய பொக்கிஷத்தை நாம் பரலோகத்திலே சேர்த்து வைக்க Let us முடியும். be aware and be conscious of these three things that God has given us. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த மூன்று காரியங்களை குறித்த உணர்வு, ஒரு விழிப்பு, ஜாக்கிரதை நமக்கு உண்டாயிருக்கு. 3 T's. 3 T. Time, treasure and talent. நேரம், தாளந்து, பொக்கிஷம். Let us utilize it to fulfill the purpose of God. தேவனுடைய நோக்கம் நிறைவேற்றி முடிப்பதற்காக அதை நாம் To பயன்படுத்துவோம். fulfill the will of God, the plan of God. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கு, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கு நாம் உபயோகப்படுத்துவோம். And then we'll have treasures in heaven. அப்பொழுது நமக்கு பரலோகத்திலே பொக்கிஷம் உண்டாயிருக்கும். God bless you all in Jesus' name. இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. Amen.